தெரியாத விடயங்கள் மீதும் தெரிந்த விடயங்களின் தெரியாத பக்கங்கள் மீதும் ஆழ்ந்த அவதானத்தை செலுத்துகின்ற இரவு நேர பள்ளிக்கூடத்தோடு இணைந்திருக்கும் அறிவார்ந்த ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி மிக முக்கியமானதொரு விடயப்பொருள் குறித்து பேச இருக்கிறது. குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு தேசம் குறித்து நாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதில் மிக முக்கியமானதொரு விடயம், பன்மைத்துவ கலாச்சாரம் கொண்ட எமது நாட்டிலே எங்களுடைய சுதேச சட்டம் தனியார் சட்டங்களுக்கான அவகாசம் கிடைக்க பெற்றிருப்பது என்பது மிக முக்கியமானதொரு விடயமாகவும் ஒரு வரப்பிரசாதமாகவும் பல ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களுக்கான தேச வளமை சட்டமாக இருக்கலாம், கண்டிய சிங்களவர்களுக்கான சுதேச சட்டமான கண்டிய சட்டமாக இருக்கலாம், இலங்கை வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கான முஸ்லிம் சட்டமாக இருக்கலாம். இவற்றிற்கான ஒரு ஏற்பாடும் அதற்கான அனுமதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியமானதொரு விடயம் என்று பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இதே நேரத்தில் சமகாலத்தில் ஒரு கோஷம் மேலெழுந்த வாரியாக வருவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இலங்கையிலே இந்த சுதேச சட்டம் தனியார் சட்டம் என்பது இல்லாதொழிக்கப்பட்டு அனைத்து இலங்கைக்குமான ஒரு பொது சட்டம் வர வேண்டும் என்பதான கோஷங்கள் ஒரு புறமாக வருவதையும் நாம் பார்க்கலாம். ஏன் இத்தகைய கோஷங்கள் வருகின்றன என்று நாம் ஆழ ஊடுருவி பார்க்கின்ற போது இத்தகைய தனியார் சட்டங்களிலே பாரிய குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை அந்த குறிப்பிட்ட கோஷத்தை எழுப்புகின்ற தரப்பினர் சுட்டிக்காட்டுவதையும் நாம் இங்கே அவதானிக்கின்றோம். எனவே பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி இந்த தனியார் சட்டங்கள் குறித்தும் இதில் உள்ள குறைபாடுகள் மறுசீரமைக்க வேண்டிய தேவைகள் தொடர்பாகவும் வேறொரு தினத்திலே நாங்கள் அலசுவதற்காக இருக்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான ஒரு விடயப்பொருள் குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த தனியார் சட்டங்களிலே முக்கியமான ஒரு சட்டமாகவும் இலங்கை வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கான ஒரு பிரத்யேக சட்டமாகவும் இருக்கின்ற முஸ்லிம் சட்டத்தின் தொடர்பாக பல்வேறு வாத பிரதிவாதங்களும் பல்வேறு கருத்து முரண்பாட்டு நிலைகளையும் நாங்கள் இந்த சமூக தளத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முஸ்லிம் சட்டத்திலே பாரிய குறைபாடுகள் இருப்பதாக ஒரு சாராரால் முன்வைக்கப்படுகின்றது. பல்வேறு உரிமை மீறல்கள் அங்கே நடப்பதாகவும் சொல்லப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த விதத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இந்த திருமணம் தொடர்பான விவகாரங்கள், அதே போன்று இந்த காதி நீதிமன்றம் உள்ளிட்ட சர்ச்சைகள் எல்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி முஸ்லிம் விவாகரத்து சட்டம் சீர்திருத்தத்தின் தேவையும் என்கின்ற தலைப்பிலே அலச இருக்கின்றது. இதே போன்ற தனியார் சட்டங்களினுடைய சீர்திருத்தத்தின் தேவை தொடர்பாக நாங்கள் பிரிதொரு நிகழ்ச்சியில் அலசுவதற்காக இருக்கின்றோம். அதற்கிடையில் இன்றைய நிகழ்ச்சி முஸ்லிம் விவாகரத்து சட்டமும் சீர்திருத்தத்தின் தேவையும் என்கின்ற தலைப்பிலே அலச இருக்கின்றது. இதற்காக 3 ஆளுமைகளை நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம். இந்த துறை சார்ந்த ஆளுமைகளாக இவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நான் மூவரையும் ஞாபகப்படுத்தி கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழையலாம் என்றிருக்கின்றேன். முதலாவதாக காதி நீதிபதிகள் சங்கத்தினுடைய செயலாளராகவும் கொழும்பு கிழக்கு காதி நீதிபதியாகவும் இருக்கின்ற சட்டத்தரணி அப்துல் மர்சூக் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போன்று இரண்டாவதாக பெண்கள் உரிமைகள் ஆர்வலராகவும் சட்டத்தரணியாகவும் சட்ட முதுமானியாகவும் இருக்கின்ற ஹசனா ஷேக் இசதீன் அவர்களும் இன்றைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போன்று மூன்றாவதாக வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு கிழக்கு காதி நீதிமன்றத்தினுடைய ஜூரியாக இருக்கின்ற மௌலவி மௌஷூக் அப்துல் ரஹ்மான் அவர்களும் இன்றைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். எனவே நாங்கள் இன்று முஸ்லிம் சட்டம், அதிலும் குறிப்பாக முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். முதலிலே இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டம் எந்த விதத்தில் இங்கே அமுலில் இருக்கின்றது, இது தொடர்பான இந்த காதி நீதிமன்றத்தினுடைய பொறிமுறை குறித்து நாம் தெரிந்து கொள்வது பொருத்தம் என நான் நினைக்கின்றேன். நீதிபதி அவர்களும் சட்டத்தரணியுமாக நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இலங்கையிலே இந்த சட்டத்துக்கு நீண்டதொரு வரலாறு இருக்கின்றது. இலங்கையிலே முஸ்லீம்கள் இங்கு வந்து குடியேறிய பின்பு முஸ்லீம்களுடைய கலாச்சாரங்களை மதிக்கக்கூடிய வகையிலேயே வணிக விடயங்கள், திருமண விடயங்கள் போன்ற விடயங்களிலே முஸ்லீம்களுடைய சட்டங்கள் தான் அவருடைய முறைப்படி தீர்க்கப்பட்டன பிரச்சனைகளுக்கு. பின்பு போர்த்துகேயருடைய காலத்தின் வருகையின் போது முஸ்லீம்கள் இங்கு விரட்டப்பட்ட பொழுது இந்த சட்டங்களுக்கான உரிய மதிப்பு அளிக்கப்படவில்லை. முஸ்லீம்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்படக்கூடிய நிலை இருந்தது. பின்பு ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் நாட்டிலே ஒரு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலே சுதேசிகளுடைய சட்டங்களை எல்லாம் கோர்த்து அந்த அடிப்படையிலேயே இலங்கை வாழ்ந்த முஸ்லீம்களுடைய சட்டங்கள் எல்லாம் கோர்க்கப்பட்டது. அப்பொழுது முகமதியன் சட்டம் என்று அதுக்கு பெயர் வைக்கப்பட்டு அந்த சட்டத்தை முஸ்லீம்களுக்காக வேண்டி முஸ்லீம்களுடைய விடயங்களை முஸ்லீம்களை ஆளக்கூடிய தன்மையை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் பின்பு ஆங்கிலேயருடைய காலத்திலும் அந்த ஒல்லாந்தர் காலத்திலே கோர்க்கப்பட்ட அந்த முகமதியன் சட்ட கோவையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பின்பு சில மறுசீரமைப்பு சில சீர்திருத்தங்களை செய்து இறுதியிலே இந்த நாங்கள் நடைமுறையில் இன்று இருக்கின்ற முஸ்லிம் விவாகரத்து சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு நீண்ட காலங்கள் கடந்து விட்ட போதிலும்
இன்று பல சீர்திருத்தங்களை அது தேடி நிற்கின்றது. இந்த சட்டங்கள் முஸ்லிம்களுக்கென்று தனியான காதி நீதிமன்றங்களை உருவாக்கி முஸ்லிம்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலே காதி நீதிபதிகளை நியமித்து முஸ்லிம்களுடைய விவாகம் விவாகரத்து போன்ற விடயங்கள், பிள்ளை பராமரிப்பு, மனைவி பராமரிப்பு, திருமணம் தொடர்பான திருமணத்தை ரத்து செய்தல் போன்ற விடயங்களுக்கு நியாயத்தை வழங்கியிருக்கின்றது. இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் இன்று காலத்தின் தேவையும் இன்று ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களுக்கும் இந்த சட்டம் ஈடு கொடுக்காமல் இருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடிக்கடி இந்த சட்டங்களுக்கு மாற்றங்கள் வேணும், சீர்திருத்தம் வேணும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டு பல குழுக்கள் நியமிக்கப்பட்டு பல ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அந்த சட்டம் பழைய வடிவத்திலேயே எந்த திருத்தங்களும் இல்லாமல் இன்னும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதால் பல சிக்கல்களை இன்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே இவை மாற்றப்பட வேண்டும். காலத்தின் தேவைக்கு காலத்தின் ஓட்டத்துக்கு ஏற்ற வகையில் இந்த சட்டங்கள் புனரமைப்பு செய்யப்படாவிட்டால், சீர்திருத்தம் செய்யப்படாவிட்டால் இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதிலும் இந்த சட்டங்களினால் நியாயத்துக்கு செலுத்தப்படுகின்ற மக்கள் பாதிக்கப்படுவதையும் நாங்கள் தவிர்க்க முடியாது இருக்கும். எனவே இன்று நாங்கள் இந்த கலந்துரையாடலிலே கூடுதலாக எவ்வாறான சீர்திருத்தங்கள் ஏன் தேவை என்பதை பற்றி நாங்கள் ஆராயலாம். அடுத்ததாக நான் கேட்கின்றேன் ஹசனா சையதுதீன் அவர்களே, இந்த காதி நீதிமன்ற முறைமை எப்படி இருக்கிறது? எவ்வாறு காதி நீதிபதி தெரிவு செய்யப்படுகிறார்? அதே நேரத்தில் அங்கே எந்தெந்த ஒரு ஊரில் எத்தனை காதி நீதிமன்றம் இருக்க முடியும்? இப்படி இவ்வாறாக காதி நீதிமன்றம் தொடர்பான ஒரு அறிமுகத்தை நீங்கள் தாருங்கள். அதற்கு பிறகு நான் உண்மையில் என்னை விட காதி நீதிபதியாக இருக்கும் இவங்க தான் அதுக்கு பொருத்தமாக இருக்கும். என்றாலும் சட்ட ரீதியாக சொல்றதாக இருந்தால் முஸ்லிம் விவாகரத்து சட்டமானது ஒரு காதியாக இருப்பதற்குரிய அடிப்படை தகுதியாக சொல்லப்படுற விஷயம் ஒரு முஸ்லிம் ஆணாக இருக்க வேண்டும். அதே நேரம் அவர் நன்னடத்தையும் தகுதியும் உடைய ஒரு ஆண் என்பது தான் அதில் விதியாக இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தில் அந்த நன்னடத்தை என்கிறது என்ன அல்லது அந்த தகுதி என்பது என்ன என்பதற்கான எந்த ஒரு விளக்கமும் இல்லை, அதுக்கு ஒரு வரையறையும் இல்லை. பொதுவாக நடைமுறையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த காதியாக நியமிக்கப்படுகிறவங்க ஏனைய நீதிபதிகளை போல இல்லாமல் இப்போ அண்மையில் ஒரு நீதி சேவை ஆணைக்குழுவால் ஒரு சில விதிமுறைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. யார் யார் காதியாக நியமிக்கப்படலாம் என்று சொல்லி மிகவும் அண்மையில் சொல்லப்பட்டது. அதிலேயும் சொல்லப்பட்டபடி சட்டத்தரணியாகவோ மௌலவி ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞராகவோ அல்லது அரச சேவை ஆற்றி ஓய்வூதியம் பெற்ற ஒரு நபராகவோ இருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் அங்கே தான் எங்களுக்கு நடைமுறையில் ஒரு பெண் ஆர்வலர் என்ற ரீதியில் நடைமுறையில் நாங்கள் எதிர்நோக்கிற நிறைய பிரச்சனைகள் வருது. எப்படின்னு சொன்னால், ஒரு காதி நீதிபதியாக இருக்கிற இப்போ பொது சட்டத்துக்குள்ள நீதிபதியாக வருவதற்குரிய ஆகக்கூடிய வயதில்லை காணப்படுகிறது. இதுக்கு பிறகு அவர் ஓய்வூதியம் பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் காணப்படுது. ஆனால் பொது சட்டத்துக்குள்ள அப்படி இருக்கும் பொழுது முஸ்லீம் தனியார் சட்டத்துக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஓய்வு பெற்ற பிறகுதான் அவங்க நீதிபதியாகவே வர்றாங்க. அப்போ நடைமுறையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ காதிமாக இருக்குது. அங்கே அவங்களுக்கு அந்த பிரச்சனையை இருந்து கேட்கறதுக்குரிய பொறுமை இல்லாமல் இருக்கிறது. அந்த நேரம் நடைமுறையில் இருக்கிற சிக்கல்கள் அல்லது நடைமுறை யதார்த்தங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூட இயலாத சில தன்மைகள் காணப்படுது. நான் எல்லா காதி நீதிபதிகளையும் அப்படி சொல்லல, ஆனால் இப்படி எத்தனையோ சம்பவங்கள் அங்கே நடைமுறையில் காணப்படுகிறது. இதுவும் இந்த காதி நீதிபதிகள் பெண்கள பிரச்சனைகளை பற்றி அல்லது நடைமுறையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெண்கள் அவங்களோட தரப்பு எடுத்து சொல்ல இயலாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆண்கள் தான் நீதிபதியாக இருக்கிறபடியால் அந்த முஸ்லீம் தனியார் சட்டத்துக்குள்ள வரும் ஒரு பெண் விவாகரத்தை கோரும் பொழுது ஆணுடைய துருநடத்தை அல்லது அவள் எப்படி மோசமாக நடத்தப்பட்டா என்பதை பற்றின சொல்றதும் ஒரு அடிப்படை விவாகரத்துக்காக காணப்படுற ஒரு ஏற்பாடு காணப்படுது. ஆனால் எத்தனையோ பெண்கள் திரும்ப எங்கள்கிட்ட கதைக்கும் போது சொல்லுவாங்க, நான் எப்படி சொல்றது அவர்கிட்ட போய் எனக்கு சொல்றதுக்கு. ஏன்னா எங்களோட சமூக அமைப்பிலே அந்த பெண்ணை நாங்கள் கணவன் குறை கதைக்கிறதோ அல்லது வெளிப்படையாக எங்களுக்கு நடக்கிற விஷயங்களையோ கதைக்கிற ஒரு உரிமையோ அல்லது அப்படி ஒரு வெளிப்படை இல்லை. ஆகவே ஒரு ஆணாக இருக்கும்போது அவர்கிட்ட போய் நான் எனக்கு என்னென்ன நடந்தேன்னு சொல்லி எனக்கு சொல்ல இயலாது என்ற பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதுலேயும் வர கேள்விதான், ஏன் ஒரு முஸ்லிம் பெண் ஒரு மாவட்ட நீதிபதியாக அல்லது உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கலாம்டா, ஏன் அடிமட்ட நீதிமன்றமாக இருக்கிற ஒரு காதி நீதிமன்றத்தில் அதே முஸ்லிம் பெண்மணி நீதிபதியாக வரையலாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுறது இதால தான். நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இன்று நாம் அதற்கு அனைத்துக்குமான ஒரு கேள்விக்கான பதிலை உங்களிடம் நான் எதிர்பார்க்கின்றேன். மௌலவியிடம் நான் கேட்க வேண்டும். குறிப்பாக
ஒரு பெண்ணி ஆர்வலர்களாக அல்லது மனித உரிமை சார்ந்த ஆர்வலர்களிடமிருந்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதற்கான பதிலை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக சரியா என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரமும் இந்த காதி நீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்திற்கும் இடையிலே பாரிய வேறுபாடுகள் இருப்பதாக கூட தெரிவிக்கப்படுகின்றது. இதிலே ஏதும் முஸ்லிம் சட்டத்தில் ஏதும் குறைபாடுகள் காணப்படுகின்ற போது ஒன்றில் இஸ்லாமிய சட்டத்தினூடாகவோ அல்லது பொது சட்டத்தினூடாகவோ அந்த இடைவெளிகள் நிரப்பப்படுகின்ற நிலையையும் நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஒரு சட்டம் சரிவர தெரிந்த ஒரு மௌலவி என்கின்ற அடிப்படையிலும் அதே நேரத்தில் இந்த காதி நீதிமன்றத்தின் ஜூரியாக இருப்பதன் அடிப்படையிலும் இந்த இரண்டு சட்டங்களுக்கும் இடையிலான, அதாவது சரியா சட்டத்திற்கும் அதே போன்று இந்த காதி நீதிமன்றங்களிலே கையாளப்படுகின்ற முஸ்லிம் விவாகரத்து சட்டத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் என நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலில் மீண்டும் ஒரு பள்ளிக்கூடம் நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்காக வேண்டி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஷரியாவுடைய சட்டத்திற்கும் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்திற்கும் இடையிலே உள்ள வித்தியாசங்களை கேட்கின்றீர்கள். உண்மையிலே பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றது. குறிப்பாக முஸ்லிம் விவாகரத்து சட்டத்திலே ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் ஃபார்மிலே கைக்கூலி அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. உண்மை ஷரியாவுக்கு முரணானது. இஸ்லாம் முற்றுமுழுதாக சீதனத்தை வெறுக்கின்றது. அப்பொழுது அது இடம்பெற்றிருக்கின்றது. இதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது. ஷரியாவிலே சொல்லப்பட்ட விடயங்களை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். உதாரணமாக இவர்கள் சொன்னதை போன்று பெண் காதி நீதிபதிகளேன் வர முடியாது. அதே போன்று இந்த மத்தாவுடைய விஷயம், நஷ்டையுடைய விஷயம், திருமண வயதில்லை, பலதார மனம், இவை அனைத்து விடயங்களும் மிக தெளிவான முறையிலே குர்ஆன் அழகாக பேசியிருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள் இவற்றுக்கெல்லாம் சரியான தீர்வை தற்போது அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் மாத்திரம்தான் இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வராமல் இருக்கின்றது. எனவே இதற்குரிய மிக பிரதான காரணமாக நான் காணுவது ஒரு ஃப்ளெக்சிபிளாக பொதுப்படையாக இந்த குர்ஆனுடைய அர்த்தங்களை புரியாமையும், அதே போன்று இலங்கையிலே தொட்டு இதுவரைக்கும் சில கருத்து சுதந்திரம் இல்லை. நாங்கள் என்ன சொன்னாலும் சில குர்ஆனுக்கு சில அர்த்தங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே, பெரும்பான்மைக்கு முரணான ஏதாவது ஒரு விடயங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த சொல்லக்கூடியவரை விமர்சிப்பதை தவிர அவர் சொல்லக்கூடிய விடயத்தில் எந்த அளவு தூரம் உண்மை இருக்கின்றது என்பதை பார்ப்பதில்லை. தொடர்ந்து பேசக்கூடிய நேரத்தில் நான் ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன். இந்த பலதார மனம் என்பது வெறுமனே ஒரு அங்கீகாரம் மாத்திரம்தான். இது என்னத்துக்கு வழங்கப்பட்டது? இது உஹது யுத்தத்திலே அதிகமான ஆண்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்போது பெண்கள் விதவையானார்கள், குழந்தைகள் பராமரிப்போர் இல்லாமல் ஆனார்கள். இவர்களை பராமரிப்பதற்கு பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காகவே வழங்கப்பட்ட வெறும் ஒரு அனுமதி. இதை இன்று எப்படி செய்கின்றார்கள்? அதே போன்று இந்த திருமண வயதில்லை. இஸ்லாத்திலே பருவ வயது அடைதல் என்பது மாத்திரம்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பருவ வயதுக்கு சரியான ஒரு இது இன்று வரைக்கும் இலங்கையிலே ஒரு வயதிலே நியமிக்கப்படவில்லை. இது நியமிக்கப்பட வேண்டும். ஏனைய இஸ்லாமிய நாடுகளிலே, பங்களாதேஷிலே, ஈஜிப்டிலே, சிரியாவிலே, மலேசியாவிலே எல்லாம் சட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு அதாவது நடைமுறையிலும் இருக்கின்றது. டியூனேசியாவிலே, தூனுஸிலே பலதார மனம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, ஒரு குர்ஆன் ஆயத்தை மையமாக வைத்து. எனவே என்னுடைய சுருக்கமான பதில் உங்களுடைய கேள்விக்குரிய ஷரியாவுடைய சட்டத்தையும் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தையும் சரியான முறையில் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். நிச்சயமாக பல கேள்விகள் இருக்கின்றன. என்னென்ன விடயங்களிலே நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதாகவும் யார் இதை செய்ய வேண்டும் என்பதாகலாம் ஆரோக்கியமான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. முதலாவதாக நான் உங்களிடம் கேட்கின்றேன், இந்த இளவயது திருமணம் என்பது இப்பொழுது ஒரு பாரிய பிரச்சனை, பல சமூகத்தால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆக குறைந்த திருமண வயது எல்லை என்பது சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட எல்லையையும் தாண்டி 12 வயது, அதைவிட குறைவு, காதி நீதிபதி ஒருவருடைய அனுமதி இருந்தால் 12 வயதுக்கும் குறைவான ஒருவர் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அனுமதி என்பது அது முற்றிலும் ஒரு மனித உரிமை மீறலாக கூட சிலரால் முன்வைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இன்று மருத்துவ ரீதியாக கூட ஒரு தாய்மையை சுமக்க முடியாத ஒரு பருவமாகவும் இன்னும் பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்ற ஒரு விடயங்களுக்கான அடிப்படை காரணமாக இந்த இளவயது திருமணம் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. எனவே நீங்கள் ஒரு காதி நீதிபதியாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த விடயங்களை நீங்கள் எப்படி காதி நீதிமன்றங்களில் கையாள்கிறீர்கள்? இதில் உள்ள குறைபாடுகளை எப்படி நாம் நிவர்த்திக்கலாம் என்பதாக நீங்கள் அடையாளம் காண்கிறோம். இலங்கையில் தற்போது அமலில் இருக்கின்ற இந்த விவாகரத்து சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு பெண்கள் கல்யாணம் முடிப்பதற்கான ஒரு வயதில் நிர்ணயிக்கப்படவில்லை. ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட பெண் கல்யாணம் முடிப்பதாக இருந்தால், திருமணம் செய்வதாக இருந்தால்
காதி நீதிபதியுடைய அனுமதி தேவை என்று மட்டுமே சொல்லப்பட்டிருக்க தவிர பெண்கள் ஆண்கள் கல்யாணம் முடிப்பதற்கான ஒரு வயதில் இல்லை. இன்று உலகளாவிய ரீதியிலே இன்று திருமணத்துக்கான வயதில்லை எல்லா நாடுகளிலுமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு ஒரு மட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. அதற்கு காரணம் அந்த சீடோ என்று சொல்லுகின்ற அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பெண்களுக்கு எதிரான அந்த பட்டயத்தின் ஊடாக எல்லா நாடுகளும் அதை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்று எல்லா நாடுகளிலும் ஒரு குறைந்த வயதிலேயே நிர்ணயித்திருக்கின்றார்கள். அநேகமான முஸ்லிம் நாடுகளிலும் இந்த வயதிலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கையில் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த சட்டங்களில் எந்த மாற்றங்களும் கொண்டு வரபடியால் இன்னும் அந்த வயதிலே அவ்வாறே இருக்கின்றது. இது முஸ்லிம்களுக்கு மாத்திரமே ஏற்புடையதான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனைய சமூகங்களுக்கான வயது 18 வயதாக பருவ வயதாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று இந்த சிறிய வயதில் இருப்பதால் காரணமாக இன்று சிறிய வயதிலே திருமணம் செய்கின்றவர்கள் ஏன் திருமணம் செய்கின்றோம், எதற்காக திருமணம் செய்கின்றோம், திருமணத்துடைய முக்கியத்துவங்கள் அது சிறப்பு அம்சங்கள் போன்றவற்றை எதுவுமே அறியாமல் சிறு வயதிலேயே காதி நீதிமன்றத்துக்கு வந்து விவாகரத்து பெறுவதன் மூலமாக அவர்கள் சிறிய வயதிலேயே தாய்மை அடைந்து அல்லது 1-2 பிள்ளைகளுக்கு தாய்மையாக இருந்து கைவிடப்பட்ட அனாதரவாக்கப்பட்ட நிலையை நாங்கள் என்று காண்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு பரிதாபமான நிலை. ஏனென்றால் ஒரு திருமணம் செய்வது என்பது அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதை பற்றி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்திலும் திருமணம் ஏன் நடப்பது என்பதற்கான பயிற்சிகளோ அந்த பயிற்சி நிகழ்வு இல்லை. ஏனைய சமூகத்திலே திருமணத்துக்கு முந்திய ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் என்று சொல்வார். திருமணத்துக்கு முந்திய சில ஆலோசனை பெறக்கூடிய வழிகாட்டல்கள் இருக்கின்றன. எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்திலே இலங்கையில் அவ்வாறான வழிகாட்டல் எதுவுமே இல்லை. நாங்கள் பெற்றோர்கள் தங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி தங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய அனுமதி அல்லது அனுமதி இல்லாமல் திருமணங்களை செய்து விடுகிறார்கள். காலப்போக்கில் அந்த திருமணங்கள் நிலைத்து நிற்காமல் குறைந்து காதி நீதிமன்றத்துக்கு வந்து விவாகரத்துக்களை பெறுகின்ற நிலைமைகளை பார்க்கின்றோம். அப்பொழுது இளம் வயது இந்த தாய்மார்களுக்கு தங்களோட குடும்பத்தை நாளாந்து நடத்தி கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இதை மாற்ற வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இது மாற்றத்தான் வேணும். ஆனால் இருப்பினும் சில உலமாக்கள் மத்தியிலே அல்லது சில மார்க்க அறிஞர்கள் இறையியலாளர்கள் மத்தியிலே இது கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அவர்கள் சொல்கிறார் இதை மாற்றக்கூடாது. அவர்கள் சொல்கிறது காரணம் ஒன்று, ஆயிஷா நாயகி நபி அவர்கள் திருமணம் இளம் வயதிலே செய்தார்கள். அப்படியா இருந்தாலும் நாங்கள் அந்த அவர்களுடைய கருத்துக்களுக்கும் நாங்கள் செவி மறுத்தாலும் சீர்திருத்தம் செய்கின்ற என்ற பொழுது நாங்கள் ஒரு ஏற்பாட்டுக்கு வரலாம். அதாவது திருமணம் செய்வதற்கான ஒரு வயதெல்லை இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என ஒரு வயதெல்லையை நிர்ணயித்து எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்வார், விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். விதிவிலக்கான சந்தர்ப்பங்களிலே காதி நீதிபதியினுடைய அனுமதியை பெற்று விரும்பியவர்கள் திருமணங்களை செய்து கொள்ளலாம் என்று. அப்பொழுது நாங்கள் செய்கின்ற பொழுது மற்றவர்கள் எங்களுடைய சட்டங்களிலே இன்றைய நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதை விமர்சிப்பதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியாது. அப்படியான ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தத்தை செய்கிறது நல்லமென நான் கருதுகிறேன் என்னுடைய அனுபவத்தில். அதாவது சில வேளைகளிலே இளம் வயதுடையவர்கள் பாலியல் வல்லுறவுக்கோ அல்லது அவர்கள் துன்புறுத்தப்பட்டோ அல்லது திருமணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது சட்டத்திலே கடுமையாக இடம் இல்லாமல் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே எல்லா சட்டத்திலேயும் விதி விலக்கு என்பது இருக்கிறது. எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்வார்கள். அந்த விதிவிலக்குக்கு உட்படுகின்றவர்களுக்கு காதி நீதிபதியுடைய அல்லது அதிகாரம் பொருந்திய ஒரு அதிகாரியுடைய அனுமதியை பெற்று செய்யலாமே தவிர ஏனையவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதில் குறைந்த வயதில் இருக்க வேண்டும் என்பதில் நான் அதை ஆதரிக்கின்றேன். அது கட்டாயம் செய்து ஆக வேண்டும். எப்படியும் நாங்கள் எங்களுடைய நாடு இந்த சீடோ என்ற இந்த இதுக்கு நாங்கள் கைச்சாத்திட்டிருக்கின்றோம். எல்லா சரத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அடிக்கடி இந்த சீடோ இந்த அமைப்பினுடைய கூடுகின்ற கூட்டங்களில் இலங்கை இந்த வயதில்லை திருமண வயதில் அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் வயதில்லை நிர்ணயிக்கப்படவில்லை, இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று இலங்கைக்கு நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ எவ்வாறோ இந்த அரசாங்கம் அதை மாற்றித்தான் அமைக்கப் போகின்றது. எனவே நாங்கள் முஸ்லீம் சமூகம் இதை பற்றி நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து நாங்கள் அந்த பலாத்காரமாக எங்கள் மீது சட்டங்கள் பிரயோகிக்கப்பட முதலே நாங்கள் அதற்கு தயாராகி எங்களுடைய பிரேரணைகளாக நாங்கள் பிரதித்து அந்த சட்டங்களை மாற்றிக்கொள்வது எங்களுக்கு நல்லமென நான் கருதுகின்றேன். இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் திருமண விவாகரத்து சட்டமும் சீர்திருத்தத்தின் தேவையும் என்கின்ற தலைப்பில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
ஆக குறைந்த திருமண வயது என்பது தொடர்பாக ஆயிஷா நாயகியை காரணம் காட்டுகின்றார்கள் என்ற கருத்தை சொல்லியிருந்தீர்கள். முஸ்லிம்களினுடைய அமைப்புகள் பலவற்றிற்குள்ளும் பல பிரிவுகள் இருக்கின்றன. அவற்றிற்குள் அந்த வயது தொடர்பான சர்ச்சைகளும் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே இதை எப்படி தீர்ப்பது என்பது இதுதான் ஆகப்பெரிய பிரச்சனை. இந்த முஸ்லிம் சட்டத்தை சீர்திருத்த வேண்டும் என்பதான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது இந்த முஸ்லிம்களுக்குள் காணப்படுகின்ற பல்வேறு பிரிவினர்களினுடைய பலதரப்பட்ட கருத்துக்கள் தான் இதற்கு மாபெரும் தடையாக இருக்கின்றது என்பதாக சில சட்டவியலாளர்களும் அதே நேரத்தில் நீதித்துறை சார்ந்து இருந்த அமைச்சர்களும் கூட கருத்து தெரிவித்தமையும் நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டு கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் ஹசனா ஷஹீசுதீன் அவர்களே. இப்பொழுது இந்த சம்மதம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பெண்ணிய செயற்பாட்டாளராக உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த முஸ்லிம் சட்டம் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைப்பது திருமணத்திற்கான சம்மதத்தை பெண்களிடம் வாங்குகின்றார்கள் இல்லை என்று. ஹனஃபி மதுஹப்படி அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, சாபி மதுஹப்படி அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் இலங்கையிலே பெரும்பாலும் இந்த சாபி மதுஹப்பை பின்பற்றுபவர்களாக இருப்பதால் தனக்கு திருமணம் நடந்திருக்கிறது என்பதை தெரியாத பல பெண்கள் அதற்கு பிறகு பெற்றோர் மூலமாக தெரிந்து கொண்டு விருப்பமில்லாமல் வாழ்ந்த பல சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். வெளிப்படையாக அதை கூறுவதிலே நமக்கு எந்த தயக்கமுமே கிடையாது. எனவே இவை குறித்தான உங்களுடைய கருத்து பகிர்வுகள். அந்த பதிலுக்கு வாரத்துக்கு முந்தி இன்னும் கொஞ்சம் அவங்கள சொன்னது அந்த ஏனண்டா ஒரு சிறுமிர உரிமை மீறல் என்ற அடிப்படையில் அதில் நான் இன்னும் சில விஷயங்களை சேர்த்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி ஒரு சிறுமி பாதிக்கப்படுறதில் சீடோ மட்டும் அப்படி என்று இல்லாமல் அதையும் விட முக்கியமாக சிறுவர் உரிமைகள் பட்டயம் அண்ட் சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் அந்த வயதில்லை நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்றது. அந்த சிறுமி அப்படி சின்ன வயசில் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறதால உடல் உளவு ரீதியான பாதிப்பு மட்டும் இல்லாமல் அதையும் விட கூடுதலாக அந்த சிறுமியினுடைய கல்வி எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்படுது. இப்போ ரசூலுல்லா அவங்க வந்து 15 சின்ன வயசில் ஆயிஷா நாய் அவங்கள முடிச்சாங்கன்றதை உதாரணம் காட்டுற மாதிரி கதிஜா நாய் அவங்கள 15 வயசு கூடினவங்கள திருமணம் முடிச்சாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற யாருமே நான் 15 வயசு கூடின ஒரு பொண்ணை முடிக்க போகிறேன் அது ரசூலுல்லாட வழிகாட்டலன்னு சொல்லி யாருமே முன்வாரதில்லை. ஆனால் தங்களை விட சின்னதாக இன்னும் எவ்வளோ வயசு குறை இருக்கையிலுமோ அதுவும் அந்த பிள்ளையில ஸ்கூல்ல இருந்து பாடசாலையிலேருந்து நிப்பாட்டி முடிக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே இருக்குது. அடுத்ததாக நீங்கள் சொன்ன சம்மதம் என்ற இதில் வர்ற பிரச்சனைகள்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்லாத்தில் அடிப்படை வந்து அது ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அவங்களோட சம்மதம் கட்டாயம் பெறப்பட வேணும். திருமணத்துக்கு சம்மதம் இல்லாட்டி அது அந்த திருமணம் வலிதாகாதுன்றது. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஒரு ஆணுங்கிறத விட ஒரு பெண்ணண்டு வரும் பொழுது வந்து அந்த திருமணத்துக்கான சம்மதம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வருது. எப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய சம்மதம் வந்து தெரிவிக்கப்படுகிறது ஒரு தந்தை அல்லது ஒரு சகோதரன் அல்லது ஆண் வழி அந்த உறவுகள் ஊடாக. இப்போ ரசூலுல்லா அவங்களோட காலத்தில் ஒரு பெண் போய் ரசூலுல்லாட்ட அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மௌலவி இருக்காரு, அதில் நான் ஏன் மௌலவியை காட்டினேன்னு சொல்லி சொன்னால் இப்போ இஸ்லாம் சம்பந்தமாக யார் கதைச்சாலும் அதை ஒரு தொப்பி போட்டு ஒரு மௌலவி சொன்னால் அது சரியாக இருக்குமென்ற ஒரு நம்புற கருத்தும் அதை இன்னொரு ஆள் சொல்லிக்கல இல்லாட்டி நம்ம மாதிரி சொல்லும் பொழுது அதில் ஒரு கல்விக்குறி ஒன்று வர பிரச்சனைகளும் யார் இன்ன விஷயம்ன்றதை உண்மைத்தன்மையை ஆராயிறது இல்லைன்னு அவங்க சொன்ன மாதிரி. அப்போ ரசூலுல்லா அவங்கள்ட்ட போய் அவங்க கேட்ட நேரம் ஒரு பெண்மணி கேட்குற நேரம் சொல்கிறாங்க, ரசூலுல்லா எந்த விருப்பம் இல்லாமல் என் தந்தை எனக்கு இன்னொருத்தருக்கு மனம் முடிச்சு கொடுத்தாரு, அப்போ நான் என்ன செய்கிறது என்று கேட்க ரசூலுல்லா சொல்கிறாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் உங்களோட விருப்பம் இல்லாட்டி அந்த திருமணம் செல்லுபடியாகாது. இன்னொரு பெண்மணி போய் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா எனக்கு 2 வரன் வந்திருக்குது, ஒருத்தர் இளைஞர் அவருக்கு வசதி இல்லை, மற்றவர் வந்து ஒரு வயசு போனால் ஆனால் அவர் ஒரு செல்வந்தர், இந்த வாப்பா என்ன செய்கிறாரு எனக்கு அந்த வயசு கூடினவரை திருமணம் முடிச்சு வைக்க விரும்புகிறாரு, நான் என்ன செய்ய எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, உங்களுக்கு யார் விருப்பமோ நீங்கள் அவரை தான் முடிக்கிறது. அப்போ இவர்த்தடைய வலியாக இருக்கிறது அந்த தந்தை. அப்போ அந்த வலியாக இருக்கிற தந்தை விரும்பினதாக இருந்தாலும் அது இல்லை, இங்கே மனப்பண்ற சம்மதம் என்பது அதுதான் முக்கியம் என்று சொல்லி ரசூலுல்லாவோட நிறைய ஹதீஸ்கள் அதுக்கு ஆதாரபூர்வமாக இருக்குது. ஆனால் நடைமுறையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா எங்களோட முஸ்லீம் தனியார் சட்டத்துக்குள்ள இவ்வாறு இந்த பெண்ணுடைய சம்மதம் வந்து வலிதாரரூடாக தெரிவிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் அதில் நிறைய பிரச்சனை வருது. உண்மையில் அந்த சம்மதத்தை தந்தை எடுத்தாரா அல்லது சகோதரன் எடுத்தாராங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதில் வர இன்னொரு சிக்கல் என்னன்னு சொன்னால், இப்போ பொதுச்சட்டத்துக்குள்ள திருமணம் ஒன்று நடக்கும் பொழுது அவடத்தில் ஒரு திருமண பதிவாளர் இருப்பார், நான் சைன் பண்ணுறேன் எனக்கு விருப்பம், என் கணவன் சைன் பண்ணுவார் எனக்கு விருப்பம்னு சொல்லி திருமணம் முடியுது. இது எல்லாருக்குமே அப்படி நடக்குது. ஆனால் முஸ்லீம் திருமண சட்டத்துக்குள்ள என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், திருமண பதிவு பத்திரத்தில் மணப்பெண் கையொப்பம் வர்றதில்லை, வராது.
சரியா? அப்ப எனக்கு திருமணம் நடக்குது, எனக்கு திருமணம் சம்மதமாண்டு நான் சைன் வைக்கிறதும் இல்லை அவடத்துல, நான் எனக்கு சம்மதம் உண்டு நான் முன்மொழிய போறதும் இல்லை. அப்ப எனக்கு நடக்கிற சம்மதம் எந்த சம்மதத்துடன் தான் நடக்குதா என்று சொல்லி என்ன உத்தரவாதம்? அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களோட வழிகாட்டல் வந்து பெண்ணின் சம்மதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தான் இருக்குதுண்டா, அதை உறுதிப்படுத்துக்கிறதுக்குரிய வழிவகைகளை நாங்க செய்யலாம். அப்ப நாங்க இவ்விடத்துல அதை பற்றி கதைச்சா சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்ட காலத்துல பதிவெல்லாம் இருக்கல்ல, அதை செய்யலாம். ரசூலுல்லாஹ்ட காலத்துல கார் இருக்கல்ல, ஓட்டோ இருக்கல்ல, நீங்கெல்லாம் ஒட்டகம் வாங்கி ஓடி திரியுறீங்க. இந்த காலத்துல என்ன நடைமுறை? ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன விதத்தை, அனுமதித்த விதயங்களை நாங்க எப்படி நடைமுறைப்படுத்துறதுங்கிறத பார்க்கணும், இஸ்லாத்திர வரமுறைகளுக்குள்ளே இருந்து. அதுல இருக்கிற இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் எங்களோட எடுகோளாக அல் குர்ஆன் வழிகாட்டுதலாக முதலாவது அல் குர்ஆன் இருக்குது. அடுத்தது அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை உறுதிப்படுத்துகிற விஷயமாக ரசூலுல்லாஹ் அவங்களோட ஹதீஸ்களை நாங்கள் பின்பற்றுறோம். இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க காட்டி தந்த வழிமுறைகள் இப்படி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, ஒரு ஹனஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு பெண் எனக்கு சம்மதம், நான் இந்த திருமணம் செய்ய போறேன்னு அவவே நேரடியாக தன் சம்மதத்தை தெரிவிக்க அனுமதி இருக்குது. ஆனால் ஒரு ஷாஃபி பிரிவை சேர்ந்த ஒரு பெண் அப்படி சொல்லலாது. அதுக்கு என்ன செய்யணும்? வலிட, அதாவது தந்தையோ சகோதரனோ அவங்களோட கட்டாயம் சம்மதம் தேவை. அப்போ அந்த பெண் என்ன செய்யணும்? அதே நேரம் ஒரு ஒரு வழக்கு நடந்த சம்பவம், ஒரு தாய் கணவன் சின்ன வயதிலே விட்டுட்டு போயிட்டாரு, பலதாரமணம் இருக்கத்தானே, அங்கால போயிட்டாரு, இவ பார்க்கறல்ல, இவக்கு ஒரு மகள் இருந்தது, 20 வருஷமா அந்த தாய் வளர்த்தது, தனியாளா அந்த தாய் வளர்த்தது, வறுமப்பட்ட நிலையில வளர்த்துட்டு அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க காதியார்கிட்ட போக, காதி சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு பெண், உங்களோட உண்மை, நீங்க உன்னை வச்சு இப்படித்தான் பேச்சு மன்னிச்சு கொள்ளணும், அவங்களோட பேச்சு மொழி, உன்னை வச்சு இப்படி எல்லாம் திருமணம் செஞ்சு வைக்கல, அது நீ போய் ஒரு ஆம்பளையை கூட்டிட்டு வா, ஆம்பளை தான் வழியா இருக்கலாமண்டு. அப்போ இந்த ஆணை போய் எங்கே சேர்றது? அந்த அம்மா போய் 500 ரூபா காசு கொடுத்து ரோடால போன ஒரு ஆளை கூட்டிக்க, அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு வா வாப்பான்னு கூட்டிட்டு போய் அவன் சைனை வச்சு 500 ரூபா காசை வாங்கிட்டு அந்த பிள்ளையோட கல்யாணம் முடிஞ்சது. இதா இஸ்லாம்? இதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு 20 வருஷம் வளர்த்த உம்மாக்கு ஒரு அனுமதி இல்லையா தண்ட பிள்ளைய நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு? ஆண் தான் வழிதாரராக வரணும் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் ஏன் அப்போ ஹனஃபிக்கு வேறொரு வித்தியாசம், ஹனஃபி முஸ்லீம் பெண்ணுக்கும் ஏன் ஒரு ஷாஃபி முஸ்லீம் பெண்ணுக்கும் இடையில அந்த வித்தியாசம்? ரசூலுல்லாஹ்ட வழிகாட்டுதலுங்க. அப்போ அதில் இருக்கிற அடுத்த விஷயம் பாருங்க, அல் குர்ஆன்ல சூரா தௌபா 71வது வசனம் என்று நினைக்கிறேன், ஆண்களுக்கு பெண்களையும் பெண்களுக்கு ஆண்களையும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விலாயாக்களாக நாங்கள் படைச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றது. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அல்லாஹ்விடத்துல சொல்லல, ஆணை வழிதாரர் ஆணைத்தான் விழா வச்சிருக்கிறேன்னு சொல்லல. ஆனால் நாங்கள் நடைமுறையில் அதுலேயும் ஒரு பிரிவாக கொண்டு வந்து நாங்கள் பெண்கள சம்மதத்தையே பெற்றுக்கொள்றதுக்கு வழி இருக்குதா இல்லையா அண்டு கூட பார்க்கலாத மாதிரி ஒரு முஸ்லீம் சட்டத்தை வச்சுட்டு அதுதான் இஸ்லாம் என்று சொல்லி நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேச வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. இப்பொழுது எனக்கு மௌலவி 2 கேள்விக்கான பதிலை சொல்ல வேண்டும். ஒன்று, நாம் எல்லா சகோதரர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள், சாஃபி மதுஹபோ ஹனஃபி மதுஹபோ அப்படின்னு சொல்கிறோம். அதே போன்று இஸ்லாத்திற்குள் இப்பொழுது பல பிரிவுகள் பற்றியெல்லாம் பேசுகின்றோம். குறிப்பாக இப்பொழுது இந்த யுத்தத்தை மையப்படுத்தித்தான் இந்த பிரிவுகள் வெளித்தெரிந்ததையும் நாம் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். சுன்னி பிரிவினர், சியா பிரிவினர் என்பதான விடயங்கள். அதே போன்று அதற்குள்ளும் பல பல கிளைகள் என நிறைய பிரிவுபட்ட நிலையிலே இன்று இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. எனவே இவற்றிற்குள் இப்பொழுது ஹசன் அசைசுதீன் அவர்கள் சொன்னதற்கு அமைவாக சாஃபி மதுஹபிலே அனுமதிக்கப்படாத ஒன்று ஹனஃபி மதுஹபிலே அனுமதிக்கப்பட்டால் எது இஸ்லாம் என்ற கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னும் ஒன்று, இன்று நாங்கள் பேசி இருக்கின்ற பேச போகின்ற அத்தனை விடயங்களுக்குமான ஆதாரமாக இப்பொழுது சீடோவிலே சொல்லப்படுகின்ற விடயம், சர்வதேச சட்டங்கள் பொருத்தனைகள் ஊடாக வந்திருக்கின்ற விடயம், இவற்றினை மையப்படுத்தித்தான் ஆக குறைந்த வயது, பலதார மனம், இவைகளையெல்லாம் நாங்கள் அதனை மையப்படுத்தி இந்த தரத்திற்கு இஸ்லாமிய சட்டம் இல்லை என்ற ரீதியில் தான் நாம் பேச போகின்றோம். எனவே இந்த சர்வதேச தராதரங்கள், சர்வதேச பொருத்தனைகள், இவைகளில் சொல்லப்படுகின்ற விடயங்களை ஒரு இஸ்லாமியராக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமா என்பதான ஒரு கேள்வியையும் சிலர் முன்வைக்கிறார்கள். எனவே இந்த இரண்டிற்குமான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். முதலாவதாக ஷாஃபி மதுஹப், அதாவது ஹனஃபி மதுஹப், இதை பற்றி கேட்கின்றீர்கள். இது உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத்துக்கு பின்னால் சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், இமாம்கள் இப்படி வந்தார்கள். பிற்பட்ட காலத்தில் இமாம்கள் ஒரு ஹதீஸை, ஒரு நபி மொழியை 4 இமாம்களும் 4 விதமாக அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். இவ்வளவுதான் இதில் உள்ள வித்தியாசம்.
இந்த 4 இமாம்களும் ஒரு ஃபர்லான தொழுகையை யாரும் சொல்லவில்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 5 இமாம் ஷாஃபி சொல்லலை நீங்கள் 5 தான் தொழணும், ஹனஃபி 4 தொழணும், இப்படி இல்லை. அதாவது அடிப்படையான விஷயத்தில் இவங்க யாருமே எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. ஒரு ஹதீஸை இவங்க இமாம் ஷாஃபி ஒரு கருத்தை சொல்லுவார், இமாம் அபு ஹனீஃபா ஒரு கருத்தை சொல்லுவார், இவ்வளவுதான். எனவே இதுக்கும் எது இஸ்லாம்னு கேட்பது அதாவது பொருத்தமில்லை. இஸ்லாத்தில் அடிப்படையான விஷயங்களில் எல்லா இமாம்களும் எல்லா உலமாக்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லுவோம். இதற்கு முரணாக செல்லக்கூடியவர்கள், கொள்கையிலே இதற்கு முரணாக சொல்லக்கூடியவர்கள் ஷியாக்கள், காதியானிகள், இவர்கள் தான் உண்மையிலே இஸ்லாத்திற்கு அப்பாற் சென்றவர்களை தவிர. இப்பொழுது இதற்கு மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன. ஷியாக்கள் தரப்பில் இன்னொரு கருத்து முன்வைக்கப்படலாம், காதிரியானிகள் கருத்துக்கள் தரப்பிலிருந்து வேறு பல கருத்துக்கள் முன்வைக்கப்படலாம். நீங்கள் சொல்கின்ற விடயங்கள் அடிப்படையான விடயங்களில் முரண்பாடு இல்லை என்று சொல்கிறீர்கள். நீங்கள் அடிப்படை என்பது இஸ்லாத்தின் 5 கடமைகள், அதை மையப்படுத்தி சொல்கிறீர்களா? எதை அடிப்படை என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் 5, அதில் மாற்று கருத்து இல்லை. அதிலும் கூட சில வித்தியாசங்கள் கொண்டு வரப்படுகின்றது அல்லவா? அதாவது குர்ஆன் 30 ஜுஸா 40 ஜுஸுவா இப்படியெல்லாம் சிலர்கள் பேசுகின்றார்கள். ஏகோபித்த முடிவு என்ன? குர்ஆன் எத்தனை ஜுஸுக்கள்? இதற்கு மாற்றமான கருத்தை சொல்லக்கூடியவர்கள் அக்கீதாவை விட்டு தூரமானவர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே சுருக்கம், இவர்கள் சொன்ன விடயங்கள் அனைத்தும் உண்மையான விடயங்கள், சீர்திருத்தப்பட வேண்டும். ஆனால் ஷாஃபியா ஹனஃபியா அதை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் அதில் பிழை இல்லை. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு கருத்தை சொல்கின்றார், அதை சிலர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் பிழையானவர்கள் என்று சொல்ல முடியாது. இமாம் ஷாஃபியை பின்பற்றக்கூடியவர்களும் பிழையானவர்கள் என்று சொல்ல முடியாது. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் தான் இவர்கள் 4 உலமாக்களும் 4 விதமாக சொல்லுகின்றார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எங்களுடைய கேள்வி என்னவென்றால், அவர் பிழை இவர் பிழை என்பதோ அல்லது அந்த மதுஹப் பிழை இந்த மதுஹப் பிழை என்பதோ அல்ல. இப்பொழுது வெளித்தெரியக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு பெண்கள் திருமணத்திலே சம்மதம் தெரிவிக்க வேண்டுமா இல்லையா என்பது. அதிலே இல்லை சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு மதுஹப் சொல்கிறது, சம்மதம் தெரிவிக்க தேவையில்லை என்று இன்னும் ஒரு மதுஹப் சொல்கின்ற போது இது ரெண்டுமே ஒரு முரண்பட்ட நிலை. இது ஒரு அடிப்படை பிரச்சனை. நாம் இதை வெறுமனே நாங்கள் ஒதுக்கி வைத்து விட முடியாது. ஒரு உரிமை சார்ந்த மிக முக்கியமானது ஒரு பிரச்சனை. அதிலும் இந்த நவீன காலத்தில் இது மிகவும் கூர்மையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ இந்த இடத்திலே இந்த மதுஹபுக்குள் இருக்கின்ற முரண்பாடுகளை ஏன் களைய முடியாது? இல்லை என்றால் எல்லாமாக சேர்ந்து ஏன் ஒரு பொதுமைப்பாடான ஒரு முடிவுக்கு வர முடியாது என்பதான கேள்வி. அந்த இடத்திற்கு தான் நான் வரப்போகிறேன். அதாவது நான் ஏன் இதை சொன்னேன் என்றால், இலங்கையில் இப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. மதுஹபுகளை பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதா என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. எனவே தான் நான் இது ஒரு பிரச்சனை என்று சொன்னேன். இப்போ இந்த விடயத்தை யார் செய்ய வேண்டும்? நீங்கள் சொல்கின்றீர்கள் இந்த 4 மதுஹபுகளையும் ஒரு டேபிளுக்கு கொண்டு வந்து ஏன் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது என்றால், இதை செய்வதற்கு நான் தைரியமாக சொல்கின்றேன், இலங்கை நாட்டிலே முஸ்லிம்களுடைய முதுகெலும்பு அல்லது முஸ்லிம்களுடைய உயர்ப்பிடம் எது? அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா. நாம் நேரடியாக அவர்களிடத்தில் சொல்கின்றோம், நீங்கள் சொன்னால் மாத்திரம்தான் நாங்கள் நோன்பு நோக்குகின்றோம், நீங்கள் சொன்னால்தான் பெருநாள் கொண்டாடுகின்றோம், நீங்கள் ஒரு அனர்த்தத்தின் போது கொடு என்றால் அள்ளி கொடுக்குகின்றோம். இந்த விடயத்திற்கும் நீங்கள் தான் முன்னுக்கு வந்து ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். முஸ்லீம் சட்டத்தரணிகளை ஒரு டேபிளுக்கு எடுக்க வேண்டும், உலமாக்களை புத்திஜீவிகளை எடுத்து இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு மக்கள் இவ்வளவு 1951களுக்கு பின்னால் இதுவரையில் சீர்திருத்தப்படவில்லை. நீங்கள் சொல்வது போன்று ஹனஃபி மதுஹபிலே அவருடைய சிக்னேச்சர் எடுக்க வேண்டும், இமாம் ஷாஃபியுடைய மதுஹபில் அப்படி எடுக்க தேவையில்லை. இதெல்லாம் சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள். இதற்கு அதாவது தலைமைத்துவம் கொடுத்து செய்வதற்கு தகுதியானவர்கள் ஜம்மியத்துல் உலமா. எனவே தான் நான் மிக தெளிவாக சொல்கின்றேன், இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டத்திட்டங்களிலே சீர்திருத்தம் தேவை. ரொம்பவே அவசரமான மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் கொழும்பு கிழக்கு காஜை நீதிமன்றத்திலே ஒரு ஜூரியாக நான் கடமையாற்றுவதன் காரணத்தினால் சொல்லுகின்றேன், நாளுக்கு நாள் விவாகரத்து அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஏன் இந்த விவாகரத்துக்கள் இவ்வாறு அதிகரித்து செல்கின்றது என்று சொன்னால், எமது சட்டத்திலே இறுக்கமில்லை. ஒருவனுக்கு எங்கு சென்று எத்தனை திருமணம் வேண்டுமாயினாலும் முடிக்கலாம். காசியுடைய பெர்மிட் எடுக்கணுன்றது சட்டம் இல்லை. பலதார மனத்தின் போது காசியுடைய பெர்மிட் எடுக்கணுன்றது சட்டம் இல்லை. அதே போன்று விவாகரத்தின் போது நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்பதும் சட்டம் இல்லை. 5 குழந்தைகளுடன் விவாகரத்து செய்துவிட்டு அந்த குழந்தைகளை நடுத்தெருவுக்கு விட்டுவிட்டு அடுத்த திருமணத்துக்கு போகிறாங்க. அப்போ இதில் ஷாஃபியா ஹனஃபியா என்பதை விட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா துறை சார்ந்தவர்கள், அதே போன்று முஸ்லீம் உயர் பீடங்கள், முஸ்லீம் அமைப்புகள், முஸ்லீம் சட்டத்தரணிகள், குறிப்பாக முஸ்லீம் அரசியல்வாதிகள் 1951களுக்கு பின்னாலே முஸ்லீம் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லையா? யாரும் இது பற்றி எந்த அக்கறையும் செலுத்தவில்லை.
இவர்கள் சொன்னதை போன்று ஆண்களாக இருந்ததானாலோ தெரியாது, யாரும் இது பற்றி ஒரு அக்கறை செலுத்தவில்லை. இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விடயத்திற்கு அவசரமாக ஒரு தீர்வை எடுக்காவிட்டால் எதிர்காலத்திலே இனவாதத்தை பேசக்கூடிய அமைப்புகள், அதாவது இந்த காதி நீதிமன்றத்தை எடுத்தெறிய வேண்டும் என்பதிலே மிக தீவிரமாக இருப்பார்கள் என்பது சந்தேகமில்லை. அடுத்த கேள்வி, சீடோ போன்ற அந்த சர்வதேச தராதரத்தோட ஷரியா எப்படி செல்ல வேண்டும் என்பதுதான். இன்று நீங்கள் பாருங்கள், முஸ்லீம் அரபு நாடுகளை பாருங்களேன், ஈஜிப்டை பாருங்கள், யமனை பாருங்கள், எல்லா அரபு நாடுகளும் இன்று அவர்கள் இந்த சீடோ சொல்வதை போன்று, சீடோ அல் குர்ஆனை சீடோவாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருக்கட்டும், இவர்கள் எதை சொன்னாலும் அதை நாங்கள் கூர்ந்து பார்த்தால் அல் குர்ஆனிலே அது சொல்லப்பட்டிருக்கும். அதை சரியான முறையிலே நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று பிழையாக புரியாமல் அது ஃப்ளெக்சிபிளாக பொதுப்படையாக இருந்து சிந்தித்தால் கண்டிப்பாக நாங்கள் அவற்றை செயற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். குர்ஆன் அடிப்படையில் நாம் தீர்வு எடுக்கின்ற போது நீங்கள் சொல்கின்றீர்கள் சர்வதேச தராதரத்தை ஒத்ததாக அது இருக்கும் என்பதாக நீங்கள் உட்கடையாக சொல்கிறீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள் திரு அப்துல் மர்சூக் அவர்களே, இப்பொழுதும் நிறைய விடயங்கள் இந்த சீர்திருத்தம் தொடர்பாக அவர் சொன்ன ஜம்மியத்துல் உலமா தொடர்பாக எல்லாம் நாம் பேச வேண்டும். அதற்கிடையிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை அடையாளப்படுத்துவோம். பலதார மனம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்பொழுது அது ஒரு திருமணம் என்பது ஒரு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாகலாம் சொல்வார்கள். திருமணம் என்பது முறியப்படாத பந்தம் என்றெல்லாம் பல சமூகங்கள் மத்தியில் அதற்கான ஒரு உயர்ந்த மதிப்பீடு இருக்கும். விவாகரத்து என்பதே அதிகம் அறியாத சமூகங்களையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் திருமணமும் இலகுவாக மிக குறைந்த வயதில் நடந்து, விவாகரத்தும் குறைந்த வயதில் முடிந்து, பல திருமணங்கள் முடிப்பதற்கான சாத்தியங்களும் நிறைந்த ஒரு அம்சம் இந்த முஸ்லிம் சட்டத்தினூடாக கிடைக்கின்ற ஒரு நிலைதான் இப்பொழுது பரவலாக சுட்டிக்காட்டப்படுகின்ற குறைபாடாக இருக்கின்றது. இந்த திருமணம் பலதார மனம் பற்றியதான விடயங்களை சொல்லுங்கள். அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன, என்னென்ன அனுமதிகளோடு இந்த பலதார மனம் சாத்தியப்படுகிறது? இலங்கையில் இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் ஒரு முஸ்லிம் சட்டத்தால் ஆளப்படுகின்ற ஒரு ஆண் இன்னொரு ரெண்டாவது அல்லது பலதார திருமணம் செய்ய வேண்டுமா இருந்தால் அவர் வசிக்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற காதி நீதிபதியிடம் சென்று அங்கு அதுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்பு காதி நீதிபதி அந்த விண்ணப்பத்தை படிவங்களை அவர் அந்த திருமணத்துக்காக வேண்டி விண்ணப்பித்திருக்கின்ற அந்த மாப்பிள்ளை இருக்கின்ற ஜும்மா பள்ளியிலும் முதலாவது மனைவி இருக்கின்ற ஜும்மா பள்ளியிலும் கல்யாணம் முடிப்பதற்காக உத்தேசித்திருக்கின்ற மனைவி இருக்கின்ற ஜும்மா பள்ளியிலும் போர்டுகளிலே போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வளவுதான் சட்டத்தின் இருக்கின்ற விடயம். இங்கு காதி நீதிபதியினுடைய ஒரு நியாயாதிக்கம் இல்லை. இங்கு ஒரு காதி நீதிபதி ஒரு பியோனாக தான் கடமையாற்றுகின்றார். யாராவது ஒருவர் விண்ணப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வது, அந்த விண்ணப்பத்தை போட்டோகாப்பி அடித்து பள்ளிகளுக்கெல்லாம் அனுப்பி இதை ஒட்டுங்கள் என்று அறிவிப்பது. இதிலே ஒரு விசாரணை செய்வதற்கோ இன்குவாரி பண்ணுவதற்கோ அதிகாரம் இல்லை. எனவே இவ்வாறு அனுப்புகின்ற அந்த நோட்டீஸ் அந்த பள்ளிகளிலே ஒட்டப்படுகின்றதா என்பதும் ஒரு கேள்விக்குறி. அனைமான பள்ளிகள் என்று ஒட்டுவதற்கு விரும்புவதில்லை. இந்த பள்ளிகளிலே ஒட்டுகின்ற பொழுது அதை கிழிப்பார்கள், இல்லாட்டி அந்த சேதப்படுத்துவார்கள் என்று, இல்லாட்டி பள்ளிவாசல் ட்ரஸ்டிமாருக்கு அது விருப்பமில்லை, ஒட்டுறதால் அது பிரச்சனை வரும் என்று அதை ஒட்ட விருப்பமில்லை. ஆனால் காதி நீதிபதியை பொறுத்தவரையிலே முதலாவது மனைவிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று ஒரு நியதி இல்லை, சட்டத்தில் ஏற்பாடு இல்லை. இருந்தாலும் தற்போது காதி நீதிபதிகள் எல்லாம் முதலாவது மனைவிக்கும் அந்த நோட்டீஸின் ஒரு பிரதி அனுப்புகின்றார்கள். ஏன் அவை பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கான நிவாரணங்களை அவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு ஒரு முறையில் அது பாதுகாப்பாக அமைகின்றது. இது ஒரு நடைமுறை ஆகும். இந்த நடைமுறையிலே அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டு 30 நாட்களுக்கு பின்பு காதி நீதிபதியினால் முதலாவது மனைவி எதிர்ப்பு தெரிவித்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டாலும் அவருக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போதைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, முஸ்லிம் சட்டத்தில். எனவே காதி நீதிபதிகளுக்கு அங்கே ஒரு நியாயாதிக்கம் இல்லை. இது சரியாவுக்கு முரணான ஒரு விஷயம். அப்படிதான் காதி நீதிபதிக்கு அங்கே ஒரு நியாயாதிக்கம் இல்லை. நீங்கள் இரண்டாம் திருமணம் செய்வதற்கு தகுதியானாலா, உங்களிடம் உடன் வலிமை இருக்கின்றதா, பொருளாதார வசதி இருக்கின்றதா, முதலாவது மனைவியினுடைய பிள்ளைகளை நீங்கள் சரியாக கவனிக்கின்றீர்களா, 2 மனைவிமாரையும் நீங்கள் சமனாக நடத்துவீர்களா என்றெல்லாம் விசாரிப்பதற்கு எந்த நியாயாதிக்கமும் கிடையாது. அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அவருடைய நோட்டீஸை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த நோட்டீஸை பள்ளிகளுக்கு ஒட்டுவதற்கு அனுப்ப வேண்டும், 1 மாதம் கடந்த பின்பு அவருக்கு அனுமதி வழங்க வேண்டும்.
அந்த அனுமதி அவர் எடுத்து சென்றால் அவர் 2ஆம் திருமணத்தை சட்டபூர்வமாக பதிந்து கொள்ளலாம். ஆனால் எங்கள் மத்தியிலே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாங்கள் சரியாகவும் அரசாங்க சட்டத்தை ரெண்டும் நாங்கள் பிரித்து பார்க்கின்றோம். நாங்கள் நிக்கா என்று சொல்கின்றோம், இஜா கபுல் என்று சொல்கின்ற விடயம். எனவே பல பேர் நிக்காவை செய்து கொள்கின்றார்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதில்லை. ஆனால் இலங்கையிலே தற்போது இருக்கின்ற சட்டத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு திருமணம் நடந்தால் அது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்யப்படாவிட்டால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். அதை நாங்கள் பல பேர் அறிந்திருக்காமல் இருக்கின்றோம், அதை கவனத்தில் எடுக்காமல் இருக்கின்றோம். எனவே 2வது திருமணம் செய்கின்ற சிலர் தான் இந்த சட்டத்தில் இருக்கின்ற முறைகளை, இந்த நோட்டீஸ் கொடுப்பதை, காதியாரை அணுகி செய்கின்றார்கள். பலர் இந்த நிக்கா என்ற விடயத்தை மட்டும் செய்துவிட்டு யாராவது மௌலவியை வைத்து 2 சாட்சிகள் 3 சாட்சிகளை வைத்து அவர்கள் திருமணத்தை செய்து கொள்கின்றார்கள், 2ஆம் கல்யாணத்தை செய்து கொள்கின்றார்கள். அவர்கள் பதிவு செய்வதில்லை. எனவே இது எந்த சட்ட வரையறுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. முஸ்லிம் சட்டத்தில் வழக்காற்று திருமணங்களினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு பதிவு செய்யப்படாத திருமணம் சட்டத்திலே அது மிக அவசியமான ஒரு விடயம். அதாவது இலங்கையிலே திருக்கப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில், முஸ்லிம் சட்டத்தின் அடிப்படை வழக்குகளிலும் ஒரு திருமணம் என்பது நடந்ததா நடக்கவில்லையா என்பதை நிரூபிப்பதற்கு பதிவுதான் இறுதியானதும் சான்று அல்ல. தங்களுடைய வழக்காறுகளின் அடிப்படையிலே அவர்களுடைய இந்த இஜாப் கபுல் என்று சொல்கின்ற விடயம் நடந்திருந்தால், திருமணம் ஒரு நிக்காவு நடந்திருந்தால் அது போதுமான திருமணம் நடைபெற்ற என்பது சான்றாக கருதுவதற்கு. திருமணம் பதிவுதான் சான்று என்று அல்ல. ஆனாலும் திருமணத்தை இன்னொரு இடத்திலே செக்ஷனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும். திருமண பதிவு மணமகன் அல்லது மணமகளின் தந்தை அல்லது அங்கு திருமணத்தை நடத்தி வைத்தவர் அல்லது சாட்சிகளாக இருந்தவர்கள், இவர்களுக்கு கடமை இருக்கின்றது திருமணத்தை பதிவு செய்வதற்காக. கட்டாயம் பதிவு செய்யப்படாவிட்டால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுது, பதிவு செய்யப்பட்ட திருமணங்கள் பதிவு செய்யப்படாட்டியும் கூட திருமணம் ஒன்று வலிதாகும் என்றது முஸ்லிம் சட்டத்தில் இருக்கு. அதால தான் தேசவளமையிலும் கூட களம் நிகழ்வு நடத்திய திருமணங்கள் பலதுமே ஆகமாகப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு திருமணத்தின் மூலமாக ஒரு பிள்ளை பெறப்பட்டிருந்தால் அங்கு திருமணம் பதியப்படாவிட்டாலும் அது கலாச்சார அடிப்படையிலே, பாரம்பரிய அடிப்படையிலே திருமணம் ஒன்று நடைபெற இருந்தால், சகல விடயங்கள் இருந்தால் அது வலுவான திருமணம், சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய திருமணம். பதிவு என்பது வேறு, சட்ட ரீதியாக திருமணத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. ஆனால் இப்பொழுது நடைமுறையிலே பெண்கள் மருத்துவமனைக்கு செல்கின்ற பொழுது, பெண்களை அந்த பிள்ளைகள் பிரசவத்துக்காக வேண்டி செல்கின்ற பொழுது அல்லது பாடசாலை அனுமதிக்கப்படுகின்ற பொழுது இவ்வாறான இடங்களிலெல்லாம் திருமணத்தின் பதிவு கட்டாயப்படுத்தப்படுகின்றது. எனவே பதிவு செய்யாமல் 2ஆம் திருமணம் செய்வதற்கான ஒரு இக்கட்டான நிலை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலை சேர்ப்பது அல்லது தங்களுடைய மனைவிகளை மருத்துவமனையில் சேர்ப்பது, இவ்வாறான இறுக்கமான விடயங்கள் சட்டத்துக்கு அப்பால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது இவை கொஞ்சம் தடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. அதைத்தான் இப்பொழுது தனியார் சட்டங்களை எதிர்ப்பவர்கள் கூறுகின்ற விடயமும் இதிலே குறைபாடுகள் இருக்கின்றன. நீங்கள் வழக்காற்று திருமணங்களை அனுமதிக்கின்ற போது வருகின்ற பிரச்சனைகளை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய வழக்காறு என்பது எங்களுடைய அடையாளம், அதற்கான அனுமதியை தனியார் சட்டங்கள் மூலம் தந்ததைத்தான் நாம் இப்போது வரப்பிரசாதமாக பேசுகின்றோம். எனவே பதிவு அவசியம் என்பது என்கின்ற ஒரு முடிவுக்கு நாம் வருவமாக இருந்தால் பொது சட்டத்தில் இருக்கின்ற பல விஷயங்களை மெல்ல மெல்ல உள்வாங்குவதற்கு அது நிகராகும் என்பதான கருத்துக்களும் இருக்கின்றன. நீங்கள் எப்படி அதை பார்க்கிறீர்கள்? ஒரு சின்ன பிரச்சனை, இப்போ பொது சட்டத்துக்குள்ள பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு திருமணம் என்றதால பதிவு இருக்குதோ அல்லது வழக்காற்று நடந்தது என்பதால் வர பிரச்சனைகளை விட முஸ்லீம் திருமண சட்டத்துக்குள்ள பலதார மனம் என்று நோக்கும் பொழுது அந்த பதிவு கட்டாயப்படுத்தாமல் இருக்குமாக இருந்தால் அவர் எத்தனை திருமணம் செய்திருக்காருங்கிறதுக்குரிய ஆதாரம் இல்லாமல் போகுது. பலதார மனத்துக்கு அப்போ ஒரு முஸ்லிமான் தனக்கு உரிமை இருக்குது, அதே போல் முஸ்லீம் பெண்களும் உரிமை இருக்குதான்னு கண்ட ரீதியில் பலதார மனத்துக்கு அனுமதிக்கும் பொழுது எத்தனை திருமணம் நடந்தது என்றதுக்குரிய ஒரு சான்றும் இல்லாமல் போகுது. அது ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி வந்துடும். இப்போ முஸ்லீம் தனியார் சட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை, இவங்க சொன்ன மாதிரி என்னென்ன இந்த விதிகள் பின்பற்றப்பட வேணும், பின்பற்றினால்தான் அந்த திருமணத்தை ஒரு திருமண பதிவாளர் பதிவு செய்யலாமங்கிறது தான் சட்டம். அவை பதிவு செய்யாமல் அவர் இந்த நோட்டீஸ் கொடுக்காம இந்த அறிவித்தல் எதுவும் செய்யாமல் அவர் திருமணம் செய்யலாம். அதற்கான தண்டனை சொல்லியிருக்குது அந்த முஸ்லீம் தனியார் சட்டத்தில். என்னன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? 1951 இயற்றப்பட்ட சட்டம். அதில் ஆகக்கூடின தண்டனை
100 காசு, 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா. இதுதான் இப்போ இருக்கிற சட்டம். இப்போ போய் யாராவது போய் அப்போ இந்த 100 ரூபா என்ன விட்டுட்டு இன்னொருவர் திருமணம் முடிச்சுட்டாருன்ட்டு அந்த பெண் அந்த குழந்தையும் தூக்கிட்டு காதி நீதிமன்றமாக வருஷ கணக்கில் ஏறி இறங்கி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தெரிஞ்சது பிறகு என்ன தீர்ப்பு வரப்போகுது, 100 ரூபா ஃபைனை கட்டிட்டு போன்னு சொல்லி சொன்னால் என்ன சட்டம் இது? இதை மாற்றுங்கன்னு கேட்டால் இது இல்லை, இது இஸ்லாம், இது குர்ஆனுக்கு எதிரான சட்டம், இது நாங்கள் மாற்றலாம், இதா குர்ஆன், இதே இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாமிய அடிப்படையில் பலதார மனத்துக்கு எத்தனையோ விதிகள் இருக்குது, இவங்கள சட்டம், அடிப்படை சட்டம் இருக்குது. நீதியாக நடத்த வேணும், சமனாக நடத்த வேணும். எப்ப நீதியை நியாயமாக நடத்த இயலாதோ அவனுக்கு நிச்சயமாக அந்த ஆணுக்கு பலதார மனம் முடிக்க, இன்னொரு திருமணம் முடிக்க இயலாது. அதையும் விட முதலாவது ஒரு குடும்பத்தை ஒழுங்கா வச்சு நடத்த இயலாண்டா நீங்க ஒண்டே முடிக்க இயலாது, நீங்க நோன்பு பிடிங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஒன்றே முடிக்க இல்லாமல் இது என்ன செய்கிறது, முதல் மனைவியை பார்க்குறல்ல, பிள்ளைகளை பார்க்குறல்ல, 2வது திருமணத்தை முடிச்சுட்டு 3வது திருமணம் முடிச்சுட்டு அதன் மூலமாக பிள்ளைகள். அப்போ முதல் மனைவி பிள்ளையை பார்க்குறல்ல, எப்படியோ புதுசாக வர இள மனைவி 2வது மனைவியில் தான் கூட ஆசை, அவங்களே சொல்லுவாங்க இங்கே தங்குறது, முதல் மனைவிட்ட போகிறல்ல, பராமரிப்பு செலுத்துறல்ல. அப்போ பிள்ளைகளை காசை கேட்டு காதி நீதிமன்றத்துக்கு போனால் இவர் சொல்கிறார் எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு, நான் எத்தனை குடும்பத்தை பார்க்குறேன். அப்போ பார்க்குறேன்டா நீங்கள் ஏன் கல்யாணம் முடிக்கிறீங்க, யார் முடிக்க சொன்னது? அப்போ அதுக்குரிய ஏற்பாடு இஸ்லாத்தில் உங்களுக்கு அனுமதி இருக்குன்னு பார்க்குற நீங்கள், இஸ்லாத்தில் அதுக்குரிய வரையறை இருக்குது, நிபந்தனை இருக்குது, அதை பூர்த்தி செய்தால் தான் நீங்கள் இன்னொண்ட முடிக்கலாம்ங்கிறத பார்க்குறீங்களா? அதே அல் குர்ஆன்ல சொல்லுது. பிறகு சூரா நிசால 129 வசனத்தில் சொல்லுது, நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் உங்களால் சமனா நடத்த இயலாது, ஒன்றை முடிச்சுட்டு இன்னொரு மனைவி நீங்கள் அந்தரத்தில் தொங்க விட்டா போல ஆக்கிறாதீங்க அல் குர்ஆன் சொல்லுது. அதை ஒருத்தரும் பார்க்குறல்ல. ரசூலுல்லாஹ் அவங்களோட சுன்னத்தன்னா, ரசூலுல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் அவங்க முதல் மனைவி கதீஜா நாயகி அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியை முடிக்கவே இல்லை, இல்லை தானே? அப்போ தண்டை முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது நான் இன்னொரு திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி யாராவது இந்த பலதார மனத்துக்கு சப்போர்ட் ரசூலுல்லாஹ்வோட வழி அல்லாஹ் எனக்கு அனுமதிச்சென்று யோசிக்கிறாங்களா? சரி, பலதார மனம் அனுமதி வழங்கப்பட்டது விதவைகளுக்கு வாழ்வளிக்கிறதுக்காகவும் அந்த பிள்ளைகள் தந்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு பராமரிப்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த சமுதாயத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தது ஒரு குடும்பத்தில். அப்போ ஆண்கள் யுத்தத்தில் அவங்க இறந்த நேரத்தில் அவங்களோட வாழ்வளிக்கிறதுக்காகத்தான் இந்த உரிமை கொடுக்கப்பட்டதுன்றது வரலாறு. இன்றைய காலத்தில் யாராவது பலதாரம் முடிக்கிறவங்க நான் விதவைக்கு வாழ்வளிக்க போகிறேன், பிள்ளைகளுக்கு பாவம் அவங்க 3 பிள்ளையோட கஷ்டப்படுற வாழ்வளிக்க போகிறேன்னு சொல்கிறாங்களா? சரி, ஒரு விதவையையும் 3 பிள்ளையோட கஷ்டப்படுறவையும் நீங்கள் முதலாவது திருமணமாகவே செய்யலாமே உங்களுக்கு அவ்வளோ நல்ல மனசு இருந்தா, அப்படி யோசிக்கிறீங்களா? அதுவும் இல்லை. ஏன் அப்போ உங்களுக்கு நல்ல வாசியான நல்ல வசதியாக சந்தர்ப்பங்களை இஸ்லாத்திர அடிப்படையை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அனுமதியை மட்டும் பார்த்துட்டு முஸ்லீம் இப்போ விவாகரத்து சட்டத்தில் அந்த நிபந்தனைகளை கொண்டு வர்றதுக்கு ஏன் விடுறீங்க? இல்லை, அது இஸ்லாம் இல்லையா? மலேசியாவில், இந்தோனேஷியா, எகிப்து எல்லா நாட்டிலையும், ஈராக் எல்லா அரபிய நாடுகள்லையும் வரையறை இருக்குது. நீங்கள் காதி நீதிமன்றத்திட்ட போய் உங்களோட பொருளாதார வசதி எல்லாம் நிரூபித்து முதல் மனைவி பிள்ளைகள் படிப்பு செலவு, மருத்துவ செலவு, சகல செலவுகளையும் செய்கிறதுக்கு உங்களுக்கு பொருளாதார வசதி இருக்குது, நீங்கள் சமனாக நடத்துகிற தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னு காட்டினா மட்டும்தான் நீதிமன்ற அனுமதியோட நீங்க 2வது திருமணம் முடிக்கலாம். இங்க பாருங்க இவ்வளவு காலக்குரிய விஷயம் என்னவா இருக்கிறது, கொண்டே போஸ்டர் ஒட்டுற வேலை மட்டும்தான் நீங்க எங்கட காதி நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்குது. அப்ப பிறகு எங்க இதுல நீதியை நியாயத்தையும் தர்றது? இஸ்லாத்திர அடிப்படையே நீதி இல்லையா? அப்போ எங்கட பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அதை மாற்றுவோம் வாங்க அதுக்கு செய்வோம்னு சொல்லி சொன்னா பெண்களை பற்றினா அக்கறை இல்லை, எங்கட சமூகத்திற மேன்மையை பற்றினா அக்கறை இல்லாத சமூகமாக தான் நாங்கள் இருக்கிறோம். நிறைய விடயங்கள் பேச இருக்கிறது, நேரம் தொடர்பான விடயம். இந்த திருமண பதிவுகள் இலங்கையிலே நடைபெறுகின்றது. இந்த திருமண பதிவுகளிலே இஜாப் காபுல் என்று சொல்றது ஒரு ஒப்பந்தம் தான். இது ஆஃபர் அண்ட் அக்செப்ட் என்று சொல்ற ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தங்களிலே கண்டிஷன் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது, நிபந்தனைகள் போடலாம். ஆனால் நான் அரபு நாடுகளுடைய பல விவாக பதிவுகளை நான் பார்த்திருக்கின்றேன். அதில் ஒரு இடத்துல ரீதியில் வருகின்ற பொழுது நிபந்தனைகள் என்று இருக்கும். அதில் 1, 2, 3 நிபந்தனைகள் விதிப்பாங்க. எனவே அவ்வாறான நிபந்தனைகள் விதிக்கக்கூடிய திருமண பதிவாக எங்களுடைய பதிவுகள் மாற்றப்பட்டால், திருமண பதிவுகள் மாற்றப்பட்டால் அந்த இடத்திலே அந்த திருமணம் செய்கின்ற பெண்ணுக்கு உரிமை இருக்கின்றது, என்னுடைய வாழ்நாளில் நீங்கள் 2ஆம் கல்யாணம் முடிக்கக்கூடாது என்று ஒரு நிபந்தனை போடுவது. அப்படி நிபந்தனை போட்டால் அவர் உண்மையாக முடிக்கக்கூடாது. அது ஒரு அப்படின்னா திருமணம் இல்லாமல் போயிடும், நிபந்தனை மூலப்பன். அவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என பலர் இதுக்கு ஒரு செய்கின்றார்கள். அது ஒரு நல்ல ஒரு விடயம், அதை பற்றி நாங்கள் ஆராயலாம்.
அதுவும் ஒரு கட்டாயம் ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம். இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் திருமண விவாகரத்து சட்டமும் சீர்திருத்தத்தின் தேவையும் என்கின்ற தலைப்பில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறைந்த நேரம் தான் இருக்கிறது. மௌலவி, இப்பொழுது நான் உங்களிடம் வருகின்றேன். இந்த கைக்கூலி விடயம், அதே நேரத்தில் இந்த சொத்துக்கள் தொடர்பான விடயங்கள், கைக்கூலியும் கூட சொத்து விடயத்தில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. 1990ஆம் ஆண்டு, நீங்கள் 51க்கு பிறகு திருத்தங்கள் இல்லை என்றீர்கள், 90ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது, சிறிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதிலே இந்த கைக்கூலியை கூட ஒரு முக்கியமான ஒரு கிஃப்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பதிவிலே கைக்கூலி எழுதப்படுகிறதா, அல்லது ஒரு திருமண முறிவு விவாகரத்து ஏற்படுகின்ற போது அது மீள பெண்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாகலாம் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கின்றன. இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அது வந்து விவாகரத்தின் போது நடைபெறும். அதற்கு முன்னால் ஒரு சிறிய அவகாசம், இந்த பலதார மனத்தை பற்றி. 2 குர்ஆன் வசனங்கள். ஒரு குர்ஆன் வசனம் சொல்லுகின்றது, உங்களால் முடிந்தால் நீங்கள் 2ஓ 3ஓ நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பொதுவாக குர்ஆனில் இப்படி அந்த இறுக்கமான விடயங்கள் வரக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வுடைய வரம்பை மீற வேண்டாம் என்று கண்டித்திருக்கிறான். ஒன்று. 2வது குர்ஆன் வசனம் சொல்லுகின்றது, எப்படியும் உங்களுக்கு கஷ்டம், அது சமநீதியாக கொண்டு போகிறது கஷ்டம். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம், பௌதீக வளங்கள் செஞ்சு கொடுக்கணும், இல்லறம், உடை, இதெல்லாம். அதே போன்று இன்னும் ஒன்று அந்த அன்பு. சகோதரி சொன்னது போன்று ஒரு நாளும் அதை செய்ய இயலாது. திருமணம் முடித்ததுக்கு பின்னால் முதலாவது மனைவி கிட்ட போகிற தேட்டம் அப்படியே குறைஞ்சி அது பின்னால் தான் போகுது. குர்ஆன் சொன்ன விடயம் எப்படி விதவைகளுக்கு வாழ்க்கை அளிக்கிறது, இப்படியான விஷயங்கள் தானே குர்ஆன் சொல்லிக்குது. ஆனால் இன்றைக்கு காதி நீதிபதி இடத்துல கேட்டு பாருங்கள், மன்னிக்கோணும், இந்த பலதார மனத்தை கூடுதலாக செய்கிறது ஐஆர்சிக்காரர்கள். நான் பிழையாக இருந்தால் மன்னிக்க வேண்டும், நான் நீதிமன்றத்தில் இருக்கின்றேன், இவர்களோடு இருக்கின்றேன். அல்லாவை பயந்த, அல்லாஹுக்காக வேண்டி நான் இதை செய்தேன் என்று சொல்லி இதுவரையிலும் இந்த கடந்த 2.5 வருடங்களிலும் நான் அப்படி ஒரு கேஸை கூட நான் ஹேண்டில் பண்ணவில்லை. முதல் திருமணத்திற்கு பின்னால் 2வது திருமணத்தை எப்படி முடித்திருக்கிறாங்க? லவ், காதல். அதே சமயத்திலே அந்த 2வது திருமணம் செய்த அந்த பெண்ணுக்கும் அது தெரியும், இவர் ஏற்கனவே திருமணமானவர், நாம் அந்த பக்கத்தையும் பேச வேண்டும். அவர்களும் இதில் குற்றவாளிகள், அவர்கள் தெரிந்து கொண்டு தான் இந்த விடயத்தை செய்கிறார். எனவே இந்த பலதார மனத்தில் சார் சொன்னதை போன்று இந்த பள்ளிகளிலே அவற்றை அந்த விண்ணப்பங்களை தொங்க விடாவிட்டால், என்னுடைய சொந்த கருத்து, ஜும்மாவுக்கு பின்னால் அறிவிங்க, மைக்கில் ஜும்மாவுக்கு பின்னால் அறிவிங்க, இவர் 2வது கல்யாணம் முடிக்க போகிறாரு, இதில் ஒப்ஜெக்ஷன் இருந்தால் இவர் இதுக்கு தகுதியானவரா இல்லையான்றதை வந்து சொல்லணும். இப்படி ஏராளமான விஷயங்கள் சொல்லணும். இப்பொழுது மஸ்ஜித் ஃபெடரேஷன் இருக்கின்றது. ஒரு ஜும்மா பள்ளிக்கு கீழால் எத்தனையோ பள்ளிகள். இந்த ஃபெடரேஷன்களுக்கு அறிவித்தல்களை கொடுத்து இதை எப்படியாவது ஒரு சிஸ்டமேட்டிக், திருமணம் முடிப்பதாக இருந்தால் என்னத்துக்கு இவர் தகுதியானவரை, குறைந்தது ஒரு 2-3 மாதங்கள் அவரை பற்றி அப்சர்வ் பண்ண வேண்டும். இதற்கென்ன ஒரு குழு இருக்க வேண்டும். எனவே இதை தான் செய்ய வேண்டுமே தவிர நாம் இன்னும் நொண்டிச்சாட்டுக்களை சொல்லிக்கொண்டு இது செய்ய முடியாது என்ற அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு கைக்கூலி விடயத்தை நீங்கள் மீளப்பெற முடியாதா என்று கேட்டீர்கள். அதில் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, கணவன் மனைவியை தலாக் சொல்ல வருகின்றார். கணவன் மனைவியை தலாக் சொல்ல வரக்கூடிய நேரத்திலே அந்த இடத்திலே மனைவிக்கு அவர் நன்கொடையாக மகர் கொடுத்திருக்கின்றார். இந்த மகரை ஒருபோதும் எடுக்க முடியாது. எடுக்கவே முடியாது. மகரோடு அவர் எதையெல்லாம் செய்தாரோ ஒன்றையுமே எடுக்க இயலாது. ஆனால் 101 ரூபாவும் 1001 ரூபாவுமாகத்தான் அதை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதிலும் இவர்கள் நிறைய நபி அவர்களையும் ஹதீஜாவையும் சேர்த்து சொன்னார்கள். அதில் பாருங்கள், ஹதீஜா அம்மையாரை நபி அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடியதில் கொடுத்த மகர் 20 மாடுகள். இன்றைக்கு கணக்கு வச்சு பாருங்க, அந்த காலத்தில் 20 மாடுகள் மகரா கொடுத்தா எவ்வளவு மகர் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? வாங்குற மட்டும் அங்கேருந்து வாங்கி கொண்டு இப்போ அந்த 101 ரூபாய் மாறி 1001 ரூபாய் என்ற லெவலுக்கு வந்து. எனவே இது மிக மிக மோசமான விடயங்கள். அதாவது ஒவ்வொருத்தர், என்னுடைய சொந்த கருத்து, ஒருவர் பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு அவர் தொழில் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் இருந்தே அவர் மனைவிக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்று பணம் சேர்க்க வேண்டும். மனைவிக்காக வேண்டி வீடு கட்ட வேண்டும், நாம் திருமணம் முடித்து நான் தனி குடித்தனம் இருக்க வேண்டும் என்ற பிளான் அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்று அது ஒன்றும் இல்லை. எனவே அந்த கைக்கூலியுடைய விடயத்திலே தலாக், கணவன் மனைவிக்கு காதி நீதிமன்றத்திலோ அல்லது எங்கோ தலாக் சொல்வதாக இருந்தால் மகரை மீளப்பெற முடியாது. இன்னும் ஒரே ஒரு முறை இருக்கின்றது ஹுல்கன். அதாவது மனைவிக்கு கணவனோடு சேர்ந்து வாழ முடியாது. மனைவி அதாவது எவ்வளவு முயற்சி செய்கின்றால் அவரால் வாழ முடியாத பட்சத்திலே அவளுக்கு காதி நீதிபதியின் முன்னால் வந்து மகரை கொடுத்தாவது அந்த அவருடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், அதாவது இந்த கைக்கூலி சீதனம் என்ற பெயரிலே பெரும்பாலும் நாங்கள் இந்த மிம்பர்களிலே பேசப்படுவதை பார்க்கின்றோம். உலமாக்கள் பேசுகிறார்கள், சீதனம் வாங்கக்கூடாது, ஹராம் என்ற
விடயங்கள் சொல்லப்படுகின்றன. பெரும்பாலும் நம் இலக்கியங்களிலும் கூட சிறுகதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், சீதன ஒழிப்பு தொடர்பாக எழுச்சி கவிதைகள், எழுச்சி சிறுகதைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் குறித்த மௌலவிமார் தான் இந்த விவாகத்தை செய்து வைக்கின்றார்கள். எனவே அந்த இடத்திலே அதிகமாக சீதனம் தொடர்பாக பேசப்பட்டு வாங்கி கொடுப்பதிலே முன்னிற்பவர்களாகவும் நாம் அவர்களை பார்க்கின்றோம். எனவே இது ஒரு சரியாவிற்கு முரணான ஒரு விடயம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அதனை செய்பவர்களாக முன்னின்று செய்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த விவாக பதிவில் கூட அதற்கான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்கே தவறு நடந்திருக்கு? யாரின் குற்றம் இது? இந்த சட்டத்தை உருவாக்கியவர்களுடைய குற்றமா, அல்லது இதை அமைச்சு கவனிக்க வேண்டுமா? இதை யார் செய்ய வேண்டும்? பேசக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே அது இல்லாததுதான் குற்றம். இன்னும் ஒன்று முஷர்ரஃப், இதில் மாத்திரமல்ல, இந்த சில உலமாக்கள், நான் வருந்துகின்றேன், நானும் ஒரு ஆலிம் என்ற விதத்திலே வருந்துகின்றேன், இவர்கள் பேசுவர்களாக மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். ஜினாவை பற்றி பேசுகின்றார்கள். ஏன் இந்த ஜினா நடைபெறுகின்றது என்பதை சமூகத்திற்கு செல்கின்றார்கள் இல்லை. எமது காதி நீதிமன்றத்திலே கொழும்பு கிழக்கு மிக பிரபலியமான காதி நீதிமன்றம் அப்துல் மர்சூக்கின் காதி நீதிமன்றம் மிகையாகாது. அந்த அளவு அங்கே பல விடயங்கள் செய்யப்பட்டு பெண்களுக்குரிய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு காதி நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்திற்கு நான் சென்று 3 வருடங்கள் கடந்துள்ளது. பல தடவைகளை நாம் அழைப்பு எடுக்கின்றோம், வாருங்கள், மிம்பரிலே பேசக்கூடிய உலமாக்கள் இங்கே வாருங்கள், வந்து பாருங்கள். இங்கே ஒருவர் வரவில்லை. அதாவது வெறுமனே பேசுகின்றார்கள். இதில் மாத்திரமல்ல, விபச்சாரம் ஜினா என்றால் அதை பற்றி பேசுகின்றார்கள். அதை ஏன் நடைபெறுகின்றது? அவருக்குரிய தீர்வு என்ன? ஒரு ஊரிலே அப்படியாப்பட்ட கணவனை இழந்த ஒரு விதவை இருந்தால் அவள் அப்படியாப்பட்ட பாலியல் தொழில் ஈடுபடுகின்றாள் என்றால் அவருடைய தேவை என்ன? அவருடைய கஷ்டம் என்ன? ஏன் பள்ளி வாயிலால் அந்த ஜகாத்தை கலெக்ட் பண்ணி வசூலித்து கொடுக்க முடியாது, உதவி செய்ய முடியாது? இப்படியான திட்டங்கள் எமது மத்தியில் இல்லை. எனவே மிக பொருத்தமான ஒரு கேள்வி, எந்த ஆலிம், எந்த மௌலவி அந்த திருமணத்தை செய்து வைக்கின்றாரோ அவருடைய பார்வைக்கு முன்னால் அப்படியான ஒரு ஹராம் நடந்து அவர் அதை தடை செய்யவில்லை என்றிருந்தால் அல்லாஹ்விடத்தில் அவர் ஜவாப்தாரி ஆவார். அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு திரு அப்துல் மர்சூக் அவர்களே. நாம் நிகழ்ச்சி நிறைவு நேரம் இது. ஒரு விடயம், ஒன்று இந்த காதி நியமனம் தொடர்பாக தகுதியானவர்கள் நியமிக்கப்படவில்லை, பெண்களை ஒரு 2ஆம் தரமான ஒரு மனிதர்களாக பார்க்கின்ற மனோநிலை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதே போன்று சகோதரி சொன்னது மாதிரி ஓய்வு பெற்றதன் பிற்பாடு எப்படி இவர்களால் தீர்ப்பு சொல்ல முடியும் என்பதான ஒரு விஷயம். இப்படி இந்த காதி நியமனத்திலே தகுதியற்றவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதான ஒரு பலமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு புறமாக மார்க்க அறிஞர்களால் இந்த காதி நீதிமன்றம் மார்க்க அறிஞர்கள் கையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதான கோரிக்கைகளும் ஆங்காங்கே முன்வைக்கப்படுவதை பார்க்கின்றோம். அதிலே சட்ட ரீதியாக இவர்களுக்கு எந்த அளவு தூரம் அறிவு இருக்கின்றது, கல்வி அறிவு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதான பல கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. அதற்கான உங்களுடைய பதிலையும், இந்த விடயத்தை யார் செய்ய வேண்டும், இதற்கு யார் பொறுப்பு, இதற்கான முக்கிய பங்குதாரர்களாக யார் முன்வந்து இந்த விடயங்களை மாற்ற வேண்டும், எனவே அது தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். காதி நீதிபதிக்கான தகுதிகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே சகோதரி சொன்னது போல் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு ஆண் இருந்தால் போதும் என்றால் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்காலத்திலே ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனால் 40 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும், ஒரு சட்டத்தரணியாக அல்லது மௌலவியாக அல்லது ஒரு பட்டதாரியாக அல்லது ஓய்வு பெற்ற சிரேஷ்ட அரசு அதிகாரி இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே 65 காதி நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இன்று காதி நீதிபதிகளுக்கான பதவி வெற்றிடங்கள் கெசட் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் பகிரங்கப்படுத்தப்பட்டு விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற பொழுது தகுதி வாய்ந்த தரம் வாய்ந்த அதை பொறுப்பாக செய்யக்கூடிய பலர் விண்ணப்பிப்பதில்லை. அதற்கு காரணம் காதி நீதிபதிகளுடைய அந்தஸ்து, அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள், அவர்களுக்கு சமூகத்தில் இருக்கின்ற செல்வாக்கு என்பவற்றை பார்க்கின்ற பொழுது பலர் இதை ஒரு கஷ்டமான, இது ஒரு தங்களுக்கு ஏற்படுகின்ற மேலதிகமாக ஏற்படுகின்ற ஒரு தலை வழியாகத்தான் கருதுகின்றார்கள். தவிர காதி நீதிபதி பதவி என்பது ஒரு தரமான தகுதி வாய்ந்தவர் செய்யக்கூடிய பதவியாக யாரும் கருதுவதில்லை. அவ்வளவு கேவலமான ஒரு பதவியாக இன்று மக்கள் மத்தியிலே மதிக்கப்படக்கூடிய பதவியாக இருக்கின்றது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த காதி நீதிபதிகளாக நியமிக்கப்படுகின்றவர்கள் செய்கின்ற சில பிழைகள், அதன் மூலமாக கடந்த காலங்களிலே பல விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கின்றார்கள். இன்னொன்று, இந்த காதி நீதிபதிகளுக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற கொடுப்பனவுகள். உண்மையிலே நான் சொல்வதற்கு வெட்கப்படுகின்றேன், காதி நீதிபதி இருந்து கொண்டு. நீங்களும் இதை அறிந்த பின்பு கவலைப்படுவீர்கள், பார்க்கின்ற பார்வையாளர் கூட கண் திறப்படும் நினைக்கின்றேன். அரசாங்கத்தால் ஒரு காதி நீதிபதிக்கு கொடுக்கின்ற மாதாந்த கொடுப்பனவு 6000 ரூபாய். காதி நீதிபதியினுடைய செயலாளர் கொடுக்கின்றது 3000 ரூபாய். காதி நீதிபதியினுடைய அந்த அலுவலகம் இயங்குவதற்காக வேண்டி கொடுக்கின்ற
மாதாந்த கொடுப்பனவு 1000 ரூபாய். காதி நீதிபதிகளுடைய ஜூரிமார் அங்கு செய்கின்ற அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் போன்றவற்றுக்கு பென் ஃபைல் போன்றவற்றை என்பல போன்றவற்றை வாங்குவதற்கான கொடுக்கின்ற கொடுப்பனவு 1000 ரூபாய். மொத்தமாக 11,000 ரூபாய்க்கு காதி நீதிபதிகள் நியமிக்கப்படுகின்றார்கள். அது நீதிமன்றமே மன்றமே இயங்குகின்றது. எனவே 65 காதி நீதிபதிகள் நாங்கள் இலங்கையில் இயங்குகின்றோம். இந்த 65 காதி நீதிபதிகளையும் அரசாங்கம் மெஜிஸ்ட்ரேட்களாக நியமித்திருந்தால் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் அதுக்கு செலவழிக்க வேண்டும். ஒரு காதி நீதிமன்றம் இயங்குவதற்கு ஒரு காதி நீதிபதியுடன் செயலாளர் இருக்க வேண்டும், வழக்குகளை கூப்பிடுவதற்கு ஒரு முதலியார் இருக்க வேண்டும், பாதுகாவலர்கள் தேவை, மேலதிக லிகிதர்கள் தேவை, மெசஞ்சர் தேவை, இவ்வாறு பல தரப்பட்ட உத்தியோகஸ்தர்கள் தேவை. இவ்வாறு உத்தியோகஸ்தர்கள்லாம் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் காதி நீதிபதிக்கு யாருமே இல்லை. எனவே இது ஒரு கஷ்டமான காரியம். இன்னொன்று இந்த காதி நீதிமன்றங்களிலே சட்டத்தினால் தடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்தரணிகள் ஆஜராக முடியாது. காதி நீதிமன்றங்களிலே சட்டத்தரணிகள் ஆஜராக முடியாது என்று சட்டத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த காதி நீதிபதியே இருவருடைய கேஸையும் விசாரித்து தனக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார். இது ஒரு மன உளைச்சல் அவருக்கு. அதாவது அநேகமான மற்ற நீதிமன்றங்கள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய பக்க சார்பான வாதங்களை பிரதிவாதங்களை செல்வதற்காக வேண்டி சட்டத்தரணிகள் வருவார்கள். அவர்கள் வாத பிரதிவாதங்களை செய்வார்கள், சட்டங்களை விளக்குவார்கள். நீதிபதி அமைதியாக இருந்து அதை கேட்டுக்கொண்டிருப்பார். பின்பு அவற்ற 2 விடயங்களை ஆராய்ந்து அவர் ஒரு தீர்ப்பு கொடுப்பார். இது லேசான ஒரு அழகான காரியம். ஆனால் காதி நீதிபதி அப்படி இல்லை. காதி நீதிபதி தான் 2 பேரையும் விசாரிக்க வேண்டும். அங்கு அவங்களோட விடயங்களை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. காதி நீதிபதி தான் அந்த வழக்குகளை ரெக்கார்ட் செய்ய வேண்டும், அவர்களுக்கு தீர்ப்பும் கொடுக்க வேண்டும். இது ஒரு பாரிய விடயம். ஏன்னா இது நாங்கள் செய்கின்ற காதி நீதிபதிகள் செய்கின்ற விடயம் ஒரு குடும்ப பிரச்சனை. இது உணர்வுகள் உணர்ச்சிகளோட சம்பந்தப்பட்ட விடயம். ஒவ்வொரு வழக்கிலும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொரு கோணங்களை அணுக வேண்டும். எல்லோருக்கும் ஒரே டிஸ்ட்ரிக்டை வச்சு அளக்க முடியாது எல்லோருக்கும். எனவே வித்தியாசமான இந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த தரம் வாய்ந்த ஆழ்ந்த சிந்தனை உள்ள நீண்ட பார்வை உள்ள சமூக நோக்குடைய பெண்கள் பிள்ளைகள் மீது இரக்கம் பாராட்டக்கூடிய அவர்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய பாரிய அறிவுள்ளவர்களாக நியமிக்கப்பட வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கு. ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே இவ்வாறு உள்ளவர்கள் நியமிக்கப்படுகிறார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அத்தோடு உலமா இலங்கையில் இருக்கின்ற ஜம்மியத் உலமா ஒரு கோரிக்கையை எப்பொழுதுமே முன்வைத்து வருகிறார்கள். இந்த காதி நீதிபதிகளாக இருக்கின்றவர்கள் உலமாக்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. அதற்காண்டி அவர்கள் சரியான பிரயத்தனம் செய்கின்றார்கள். ஆனாலும் இலங்கையில் இருக்கிற 65 காதி நீதிபதிகள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 25 பேர் தான் உலமாக்கள் இருக்கின்றார்கள். ஏனையவர்கள் 5-6 சட்டத்தரணிகளும் மற்றது பட்டதாரிகள் ரிட்டையர் பண்ண கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படியான ஆக்கள் தான் இருக்கின்றார்கள். உலமாக்களுக்கு செய்ய முடியாதன்று இல்லை, செய்ய முடியும். ஆனாலும் இங்கே இருக்கின்ற பிரச்சனை இலங்கையில் இருக்கின்ற நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சட்ட கோவையின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை செய்கின்றோம். எனவே இது சட்டத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றது. காதி நீதிபதி கொடுக்கின்ற தீர்ப்பு காதி நீதிபதிகளுக்கு மேல் இருக்கின்ற காதி சபைகள் என்பது மேன்முறை செய்யப்படலாம். அங்கு மேன்முறை செய்யப்பட்டு அங்கும் சரியான தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்று கருதுகின்ற பொழுது அந்த நபர்களில் ஒருவர் வழக்காளியோ எதிராளியோ மேல் நீதிமன்றத்திலே அப்பீல் கோர்ட்டிலே போகலாம். அப்பீல் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அங்கெல்லாம் பார்க்குவது சட்டங்கள் சரியாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றதா, சட்டத்தில் சொன்னபடி இந்த பிரமாணங்கள் பின்பற்றப்பட்டிருக்கின்றதா, எல்லா விடயங்களும் ஒழுங்கான முறையில் இருக்கின்றதா பார்ப்பார், சட்டத்தை தான் பார்ப்பார்கள். எனவே இன்று இருக்கின்ற ஜம்மியத்துல் இருக்கின்ற மௌலைமாருக்கு இந்த சட்டத்தை செய்யலாமா என்ற விடயத்திலே என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் கஷ்டம் என்பது எனக்கு தெரியும். நான் காதி நீதிபதி நியமிக்கப்பட்டும் கூட எனக்கு 6-7 மாதங்கள் சென்றது இந்த சட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சரத்துக்களையும் நான் வாய்த்து விளங்கிக்கொள்ளும். இப்பொழுது எனக்கு இது தன்னிப்பாடாக இருக்கின்றது. இருந்தாலும் இவற்றை நான் உள்வாங்கிக் கொண்டு, நான் சட்டத்தனியாக இருந்தும் இந்த விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு இதில் உள்ள நடைமுறைகளை வாய்த்து கொண்டு இதுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் போன்றவற்றையெல்லாம் நான் படித்து அறிவதற்கு எனக்கு 6-7 மாதங்கள் சென்றன. எனவே சாதாரண ஒரு உலமாக்களுக்கோ அல்லது சட்டமற்றவருக்கோ இது கஷ்டமான காரியம். ஆனால் சட்டத்தரணிகள் என்று யாரும் இதுக்கு முன் வருவதில்லை. ஏன்?
அவர்கள் தொழில்களை விட்டுவிட்டு இதற்கு வந்து அவர்கள் 11,000 சம்பளத்துக்காக செய்வதில்லை. எங்களை போன்ற ஒரு சில சட்டத்தரணிகள் செய்கின்றார்கள். எங்களுக்கு வேறு வகையில் எங்களுடைய சொந்த தொழில் மூலமாக வேறு வருமானங்களை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டதன் காரணமாக இந்த விடயங்களை நாங்கள் ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய இருக்கின்றது. அது நீண்ட காலத்துக்கு செய்ய முடியாது. எனவே இதுதான் சமூகத்தில் உள்ள பிரச்சனை. எனவே இன்று எங்களை பொறுத்தவரை நாங்கள் இது தொடர்பாக பல எங்களுடைய காதி நீதிபதிகள் சங்கத்தின் ஊடாக பல தீர்மானங்கள் பலரை நாங்கள் சந்தித்து சொல்லியிருக்கின்றோம். இதை மாற்றுவதற்கான குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன, மாற்றவில்லை. அரசியல்வாதிகளாக இருந்து கடந்த காலத்திலே எங்களுடைய நீதி அமைச்சராக எங்களுடைய முஸ்லீம் அரசியல் தலைவர் ஒரு இருந்தார். அவரை நாங்கள் பலமுறை சந்தித்து நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம் இதை மாற்றி அமைக்க சொல்லி. அவருடைய காலத்தில் எதுவுமே செய்யவில்லை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்கள் மிகவும் கவலைப்படுவீர்கள், காதி நீதிபதிகளுக்கு இன்று அடையாள அட்டை கூட இல்லை. அந்த அளவு காதி நீதிபதிகள் பின்தள்ளப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த பதவிகளை எடுப்பதற்காக வேண்டி சமூகத்தில் இருக்கின்ற தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்தவர்கள் வருவது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இதுதான் காரணம். இறுதியாக நீங்கள் சொல்லுங்கள் சகோதரி. இப்பொழுது இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் இது தொடர்பாக ஒரு நூல் கூட உங்களால் எழுதப்பட்ட நூல் ஒன்று கூட இருக்கின்றது. மிகவும் பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும், ஒரு சரியான முறையில் இது அமைக்கப்பட வேண்டும். இறுதியாக நீங்கள் கூறுகின்ற அறிவுரை, அது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம் அல்லது சட்டத்தை திருத்துவதற்கான சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கான உங்களுடைய அறிவுரை என்ன? அறிவுரை என்று சொல்கிறத விட வேண்டுகோள் என்று சொல்லி முன்வைப்பேன். உண்மையில் இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் திருத்தப்படுறதுக்கான வேண்டுகோள் மிக நீண்ட காலமாக பலவித பெண்ணிலைவாதிகள் என்று தான் சொல்லணும். அடிப்படையில் அவங்களால விடுக்கப்பட்டு வந்துடுது. 1986 இதற்கான போராட்டம் தொடங்கிட்டது. அது தனிப்பட்ட குழுக்களாகவும் சரி எத்தனையோ பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 2015 வரையும் இன்னும் எத்தனையோ வேண்டுகோள் விடுக்கப்பட்டும் இந்த பரிந்துரைகள் கவனத்தில் எடுக்கப்படவே இல்லை. இப்போ காதிகள்ற நிலையில் இருந்து பெண்கள்ற நிலை, சிறுவர்கள்ற நிலை, அதே போல் இஸ்லாமிய அடிப்படை என்னவோ அந்த அடிப்படையில் இந்த முஸ்லீம் சட்டத்தை மாற்றுங்க. ரைட்? இவங்க சொன்ன மாதிரி, மௌலவி சொன்னது மாதிரி இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு எத்தனையோ பொருள்கோடல்கள் இருக்குது. அந்த பொருள்கோடல்களில் ஒரு பெண்ணையும் ஒரு பெண்ற நிலையை மேம்படுத்துகிற வகையில் அந்த இஸ்லாமிய பொருள்கோடலை செய்யலுமாக இருந்தால் நாங்கள் ஏன் அந்த பொருள்கோடலை செய்யக்கூடாது? ஆக குறைந்த வயதில்லை, ஓகே, இதுதான் பருவ வயது தான் இருந்தால் அது அந்த பிள்ளையை பாதிக்குமாக இருந்தால் ஏன் நாங்கள் எங்களோட சமூகத்தின் மேம்பாட்டை முன்னோக்காக வைத்து ஏன் அதனை நாங்கள் இஸ்லாத்தில் அதுக்கு இடம் இல்லையா? அப்படி இஸ்லாத்தில் இடம் இருக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அப்படி எடுத்து விரிவான பொருள்கோடல் அடிப்படையில் பெண்களதும் பிள்ளைகளையும் எங்களோட சமூகத்தில் நலனை முன்னேற்ற வகையில் இந்த பொருள்கோடலை ஏற்றுக்கொண்டு அதற்கு நிச்சயமாக உழைக்க வேண்டியது எங்களோட சமூகம். முதலாவது நாங்கள் அந்த அடிப்படையில் எல்லா மட்டத்திலையும் இதை பற்றி கலந்துரையாடி வருகிறோம். நிறைய பேர் இதற்காக வேலை செய்கிறாங்க. பேர் குறிப்பிட்டு சொல்கிற அளவில் இல்லாத அளவுக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. பேர் குறிப்பிட்டு சொல்லி இல்லாத அளவுன்னு சொல்லும் பொழுது அவ்வளோ நிறைய பேரை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் அந்த பெண்ணிலைவாதிகளாக இருக்கலாம் அல்லது எத்தனையோ சமய தலைவர்கள், இவங்க எத்தனையோ காதி நீதிபதிகள், இவங்களெல்லாம் வேலை செய்கிற போதும் கூட ஒரு இறுக்கமான பொருள்கோடலை அவங்க அடிப்படையாக வச்சு இதை மாற்றுறதுக்கு மிகவும் முன்னுக்கு வராங்க. இல்லை, இனியும் இதை காலம் தாழ்த்திட்டு எங்களோட சமூகத்தை பின்னோக்கி போடாமல் இதுதான் நேரம் என்று உணர்ந்து கட்டாயம் இதை பற்றி நாங்கள் கலந்துரையாட அது மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரு வசனம் அது உறுத்திட்டே இருந்தது. இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் என்பது ஒரு வரப்பிரசாதம் என்ற ரீதியில் சொல்லப்பட்டது. ஒரு பொதுச்சட்டம் என்ற நிலைமைகள் எவ்வளோ எங்களோட முஸ்லீம் தனியார் சட்டத்தை விட மேலானதாக ஒரு பெண்ணென்ற ரீதியில் எனக்கு விளங்குது. விவாகரத்தான நட்டஈடு கிடைக்குது, பெண்ற சம்மதம் பெறப்படுது, திருமண வயதில் இருக்குது, எனக்கு கல்விக்கான உரிமை இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயங்கள் பொதுச்சட்டத்தில் இருக்குது. என்ன பாதிக்கிற விதமாக தான் அவ்வளோ தனியார் சட்டத்துக்குள்ள இந்த இஸ்லாமிய விதிகள் எல்லாம் பிழையாக பொருள்கோடல் செய்து உருவாக்கப்பட்டிருக்குது. இது மனிதனாக்கிய சட்டம். அப்போ இந்த தனியார் சட்டத்தை நான் ஒரு முஸ்லீம் பெண், எனக்கு இது அப்ளிகபிள் ஆகும், எனக்கு பொருத்தமாக வருமெண்டா நான் இதை வரப்பிரசாதம் என்று சொல்லுவேனா? கட்டாயம் சொல்ல மாட்டேன். அப்போ யார் இதை வரப்பிரசாதம்னு சொல்லிட்டு இருக்காங்க? அதை வரப்பிரசாதமாக பார்க்குறாக்கள். 4 கல்யாணம் முடிக்கலாம், தலாக் 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 கண்டுட்டு போயிட்டே இருக்கலாமா அவங்க? அப்போ யார் இதை மாற்றுறதுக்கு முன் வரணும்? அந்த வரப்பிரசாதமாக நினைச்சு இல்லை இது பிழையான விஷயம், அது உண்மையில் வரப்பிரசாதமாக இருக்குமெண்டா அது இருக்கிற சட்டத்தை விட இன்னும் மேலானதாக இருந்தால் மட்டும்தான் அது வரப்பிரசாதம். இல்லாட்டி அது ஒரு அந்த அளவுக்கு எங்களோட சட்டத்தை நிச்சயமாக கொண்டு வர வேணும் என்றது தான் என்ற வேண்டுகோளாக இருக்குது. அதுக்காக நாங்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே சேர்ந்து உழைக்க வேணுமென்றது என்ற
அவா. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற போது நான் கூறிய விடயம் என்னவென்றால், எங்களுடைய சுதேசம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மதங்கள் கூறுகின்ற விடயங்களை உள்ளடங்கலாக ஒரு சட்டத்தை நீங்களே உங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தருகின்ற அந்த விடயம் ஒரு வரப்பிரசாதம். அதை இப்போதும் நான் உறுதிப்பட சொல்வேன். அதில் உள்ள குறைபாடுகளை உருவாக்கியதும் நாம், நடைமுறைப்படுத்துவதும் நாம், எம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கலந்துரையாடலினுடைய மிக முக்கிய நோக்கம் என்பதையும் கூறிக்கொண்டு, அது ஒரு வரப்பிரசாதம், பூரணமான ஒரு வரப்பிரசாதம் என்பதாக நாம் நினைத்து கொள்ளும் அளவிற்கு அதில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். காதி நீதிபதிகள் சங்கத்தினுடைய செயலாளராகவும், கொழும்பு கிழக்கு காதி நீதிபதியாகவும், சட்டத்தரணியாகவும் இருக்கின்ற திரு அப்துல் மர்சூக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று பெண்கள் உரிமைகள் ஆர்வலராகவும், சட்டத்தரணியாகவும், சட்ட முதுமானியாகவும் இருக்கின்ற ஹசனா சேகுசதீன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று கொழும்பு கிழக்கு காதி நீதிமன்றத்தினுடைய ஜூரியாக இருக்கின்ற மௌலவி மஹ்சூக் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியிலே, பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியிலே, நாங்கள் இந்த தனியார் சட்டங்களில் மிக முக்கியமாக இருக்கின்ற முஸ்லிம் சட்டத்தின் திருமண விவாகரத்து சட்டம், அதனுடைய மீள்திருத்தம் தொடர்பாக நாம் பேசியிருந்தோம். உண்மையாக ஒரு விடயம் சொல்லப்படும், இஸ்லாமிய சட்டம் என்பது குர்ஆனை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய மிகவும் நம்பிக்கைக்குரிய விடயங்களாக இருக்கின்ற குர்ஆன் ஹதீஸ்களை மையப்படுத்தியதான ஒரு சரியா சட்டத்தை மையப்படுத்தி அது உருவாக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த முரண்பாடு தோன்றி இருக்காது. இப்பொழுது இருக்கின்ற இந்த முஸ்லிம் சட்டம் என்பது அதற்கு முரணான ஒரு விடயமாக இருக்கின்றது என்கின்ற போதே, சரியாவிற்கு முரணாக இருக்கின்றது என்கின்ற அடிப்படையை முதலிலே இதை மறுப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சீர்திருத்தம் தேவையில்லை என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அதனுடைய அடிப்படை கடமையாக இருக்கின்ற தொழுகை, அதே போன்று சக்காத் உள்ளிட்ட விடயங்கள் 84 இடங்களில் குறிப்பிடப்படுமாக இருந்தால், சிந்தனையை பற்றி 340 இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது. எதை செய்வதாக இருந்தாலும் அங்கே சிந்தனை வலியுறுத்தப்படுகின்ற ஒரு மிக உன்னத மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் சித்தரிக்கப்படுகின்ற நிலையில் நாம் இவைகள் குறித்து மேலோட்டமாக எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பது, அல்லது ஏதோ ஒரு ஒரு பாரிய பிழையை தவறை செய்ய பார்க்கிறார்கள், ஒரு சட்டத்தை திருத்த பார்க்கிறார்கள் என்பதாக மேம்போக்காக முடிவெடுப்பதை விடுத்து அறிவு ரீதியாக இது அணுகப்பட வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய உணர்வு ரீதியான ஒரு விடயம் கையாளப்படுகின்ற இந்த திருமண விவாகரத்து சட்டம் தொடர்பான திருத்தம் என்பது அடிப்படை தேவையாக இருக்கின்றது. நாளைக்கு இது சர்வதேச தராதரத்திற்கு அமைவாக இல்லை என்கின்ற பேரிலே சர்வதேசங்கள் உள்நுழைந்து எங்களுடைய அரசாங்கங்களின் ஊடாக இதனை திருத்தம் செய்வதற்கான ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு முன்பதாக இந்த சட்டத்தை நாங்கள் ஒரு வரப்பிரசாதமாக மாற்றும் வகையில் நாமே இதற்கான திருத்தங்களை கொண்டு வருவது என்பதுதான் அதி புத்திசாலித்தனமாக இருக்கும் என்பது எமது நம்பிக்கையாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இவை குறித்தான விடயங்களை இந்த பள்ளிக்கூடம் பேசும் என்ற உறுதிமொழியோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.